ஹாய் ஹலோ டார்மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, செகண்ட் மேரேஜ் வித் மொறப்பொண்ணு அப்படிங்கிற சுகாவோடைய ஒரு ஒன் ஷாட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் பார்க்கலாம். சுகாவுக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆயிடுச்சு. 3 இயர்ஸில் ஒரு பேபியுமே இருக்குது. சுகாவுடைய தாய் மாமா பொண்ணு தான் நீங்கள், அதாவது மொறப்பொண்ணு. அப்படியே உங்கள் சைடு பார்த்தோன்னா நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டில் சும்மா தான் இருக்கீங்க. ஓகேவாடா? இதான் இன்ட்ரோ. அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் ஏதாவது நாய்ஸ் கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பக்கத்து கோயிலில் திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகேடா, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே இப்போ டைம் 8 o'clock ஆகுது. சுகா தான் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டுருக்குறாரு. அப்போ சுகாவோட அம்மாவை பார்த்துட்டு, சுகா டைம் எத்தனை? 8 o'clock ஆகுது. உன்னை எப்போ வர சொன்னேன்? அது சாரிம்மா, கொஞ்சம் ஆஃபீஸில் கொஞ்சம் ப்ராஜெக்ட் இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. டேய், நீ ஒரு பச்சை குழந்தைய வச்சுருக்கடா, கொஞ்சமாக உனக்கு அக்கறை இருக்குதா? அவள் 6 மணிலேருந்தே எங்கள் அப்பா எங்கன்னு கேட்டுட்ருக்கா. அவள்கிட்ட நான் என்ன பதில் சொல்ல? சாரிம்மா, அது அப்படிங்கிற மாதிரி சுகா இழுக்கிறாரு. அப்போ சுகாவோட அம்மா பார்த்துட்டு, சுகா என்ன நினச்சிட்ருக்கோம் மனசில்? இந்த டைமுக்கு வந்தியாண்ணா அப்படின்னு சொன்ன உடனே, சாரிம்மா, ப்ராஜெக்ட் ஒர்க்காக தான் லேட் ஆகிடுச்சு. செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கோடா தயவு செஞ்சு அந்த டாபிக் எடுக்காதம்மா. நீ அந்த டாபிக் எடுக்காதண்ணா. நீ 8 o'clock 9 o'clock வந்தியாண்ணா. மின்ஷியை கொஞ்சம் யோசிச்சு பாருடா. மின்ஷிக்கிட்டே நீ என்ன சொல்லி சமாளிப்ப? எனக்கு ஆஃபீஸில் டைம் ஆகிடுச்சு, ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு வரதுக்கு 8 o'clock 9 o'clock ஆகிடுச்சுமா, என்னை மன்னிச்சிடுமான்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு என்னடா புரியும்? டேய், சொல்கிறத கேளுடா மா, தயவு செஞ்சு என்னை செகண்ட் மேரேஜ் மட்டும் பண்ணிக்க சொல்லாதம்மா. நீ சுகா, நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா? மா, நீ எதுவும் சொல்லாதம்மா, தயவு செஞ்சு என்னை விட்டுரும்மா. டேய், என்னடா என்ன இளவும் பண்ணத்தால? இப்போ உனக்கு அது தெரியாதுடா. நானும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் இருக்கும்ல, அப்பவும் கஷ்டப்படுவாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவமாக எந்திரிச்சு போயிடுறாங்க. அப்போ சுகா பார்த்துட்டேன், வீட்டுக்கு வந்தால் இவ்வளோ ப்ரெஷரா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அப்படியே சுகா ரூமுக்கு போய் பார்த்தா அங்கே மின்ஷி தான் க்யூட்டாக தூங்கிட்டுருக்குறா. அவளை பார்த்துட்டேன், நான் வாழ்கிறதுக்கான ரீசனே நீ மட்டும்தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிடுறாரு. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே பார்த்தா மின்ஷி நல்லா படுத்து தூங்கிட்டுருக்குறா. பக்கத்தில் ஒரு டெடி பியரையும் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா படுத்து தூங்கிட்டுருக்குறா. சுகா சிரிச்சுக்கிட்டு, செல்ல குட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே பக்கத்தில் படுக்கிறாங்க. படுத்துட்டு நேராக நிமிர்ந்து பார்த்தா அங்கே ஒரு பெரிய ஃபோட்டோ ஒன்று இருக்குது. அந்த ஃபோட்டோவில் பார்த்தா சுகாவும் ஜெஷியும் தான் இருக்கிறாங்க. அப்போ ஜெஷியை பார்த்துட்டேன், பாத்தியா, ஏன்டி என்னை விட்டு போனேன்? நீ போனதுனால கல்யாணம் பண்ணிக்கோன்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மின்ஷியை தூக்கி அப்படியே செஸ்ட்டு மேலே போடுறாரு. மின்ஷி சுகாவை டைட்டாக பிடிச்சிருக்கிறா. அவளை டைட்டாக ஹக் பண்ணிட்டேன். நான் வாழ்கிறதுக்கான ஒரே ரீசன் நம்ம பொண்ணு மட்டும்தாண்டி அப்படிங்கிற மாதிரி சுகா நினச்சிட்டு அப்படியே ஹக் பண்ணி அப்படியே தூங்கிடுறாரு. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. சுகா கண் முழிச்சு பார்த்தா பக்கத்தில் மின்ஷி இல்லை. அப்போ எலும்பிட்டு அப்படியே தடவி பார்க்குறாரு, எங்கேயுமே இருந்த மாதிரி இல்லை. அப்போ எலும்பிட்டு கீழே போயிட்டாளா அப்படிங்கிற மாதிரியே நினச்சிக்கிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகி கிளம்பி கீழே போகிறாரு. அங்கே பார்த்தா மின்ஷி தான் டைனிங் டேபிள்லேருந்து சாப்பிட்டுட்ருக்குறா. அப்போ நேராக சுகா மின்ஷிக்கிட்ட போய், மின்ஷிடா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன்னா, போங்கடாடா, நான் உங்கள் கூட பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மின்ஷி அப்படியே ஃபேஸை திருப்பிக்கிறா. அப்போ சுகா பார்த்துட்டு, என்னாச்சு, டாடா மேலே கோவமா அப்படின்னு சொன்னேன். ஆமாம், நேற்றுக்கு நீங்கள் நேற்று வரல, நான் ஒன்று எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? நீ 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 என்னை ஏமாற்றிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அச்சோ குட்டி, நான் எப்படின்னா உன்னை ஏமாத்தினேன்? போய் சொல்லாத. நீ நீ நேற்றுக்கு என்னை வெளியே கூட்டிட்டு போகிறேன்னு சொன்னல, என்ன ஏமாற்றிட்ட அப்படிங்கிற மாதிரி மின்சி சொல்கிறா. அவன் சுகா பார்த்துட்டு, சாரிடா புஜ்மா, அப்பாவுக்கு ஒரு சின்ன வேலை வந்துருச்சு, அதான். நீ 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 எப்போவுமே இப்படி தான் சொல்கிற, என் கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அழுறது மாதிரி மின்சி போகிறா. அப்போ சுகா பார்த்துட்டு, டே சொல்லணும்ல, அழக்கூடாது அப்படின்னு சொல்லணும். போதாது, நீ எப்போவுமே என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னோன்னே சுகாவோட அம்மா பார்த்துட்டு, பத்தியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே,
சும்மா இராம்மா. இவளை இப்போ எப்படி சமாதானப்படுத்தலான்னு இருக்கிற சொல்லு. நீட் ப்ராஜெக்ட் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்லிட்டு நீ லேட்டாக வர, குழந்தைய அழதான் வைக்கிற, அவள் எவ்வளோ ஃபீல் பண்ணுறா தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியாடா டாடாவை அவ்வளோ மிஸ் பண்ணுறீங்களா நீங்கள்? நான் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அன்னி என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறேன் போடாடா அப்படிங்கிற மாதிரி மிஞ்சி சொல்கிறா. அப்போ சுகா பார்த்துட்டு, ஓகே நாளைக்கு டாடா லீவு போட்டுட்டு ஃபுல் டே உன் கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் ஓகேவா அப்படின்னு சொன்னேன். நிஜமாவா? பொய் சொல்லல? பொய் சொல்லலை, நிஜம்மா டாடா உன் கூட ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லலை, ப்ராமிஸா. ப்ராமிஸா? அப்போ நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவியா டாடா? கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மிஞ்சி அப்படியே சாப்பிட்றா. அப்போ சுகா பார்த்து சிரிச்சுக்கிட்டு, பார்த்தீங்கல்ல அப்படின்னு சொன்னோன்னே, சார் எத்தனை நாளைக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏம்மா ஆரம்பிக்கிற நீ? டேய் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறதுல உனக்கு என்னடா கஷ்டம்? டேய் சொல்கிறத கேளுடா அப்படின்னு சொன்னோன்னே, ஏம்மா? டேய் எனக்காக இல்லை, குழந்தைக்காக பண்ணிக்கோ. இப்போது அவள் குழந்தை, அவளுக்கு தெரியாது. பட் வளர வளர ஒவ்வொரு பிள்ளைங்களையும் அவள் பார்க்கும் பட்சத்தில் அவளுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும்டா. நம்மளுக்கும் அம்மா இருந்தால் நம்மளுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்துருப்பாங்களேன்னு அவளுக்கு ஒரு ஏக்கம் வரும்டா. அந்த ஏக்கத்துக்குள்ளே அந்த பிள்ளையை தள்ளிடாதடா. யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா அங்கேருந்து போயிடுறான். அப்போ சுகாவோட அம்மாவுக்கு ஷாக்காக இருக்குது. ஏன்னா எப்போவுமே ஏதாவது சொல்லியாச்சுன்னா சுகா யோசிக்கிறேன்னு சொல்ல மாட்டான், முடியாது நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சுகா பேசுவார். யோசிக்கிறேன்னு சொல்கிறது சுகாவோட அம்மாவுக்கே ஷாக்காக இருக்குது. சரி ஓகே நம்ம பையனுக்கு புத்தி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே நினச்சிட்டு போயிடுறாங்க. இப்போ சுகா ஆஃபீஸ்லேருந்து இதே திங்கிங்கில் தான் இருக்கிறாரு. அப்போது உள்ள நேராக ஹோபி பார்த்துட்டு, மச்சான் அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பேர் ஆஃபீஸ் டைமில் மச்சான் கிச்சான்னு சொன்னால் கொன்னே போடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே, வந்துட்டான் பேர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே போயிட்டு இப்போ யாரையோ கூட்டிகிட்டு வராங்க. பார்த்தா ஆரம் தான் இது. என்னடா எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கேட்டுகிட்டே உள்ள வர்றாரு. அப்போ பார்த்துட்டு, நல்லா இருக்கேன். நல்லா இருந்து தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ ஆரம்பத்தில் நல்லா இருந்து தான் ஆகணும். ஓகே மின்ஷி எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன, அவன் நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொன்னானே. சரி என்ன என்னமோ ஒரு ஓவர் திங்கிங்கில் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவன் என்னைக்கிடா திங்க் பண்ணாமல் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹோபி தான் உள்ளே வரான். அவன் பார்த்துட்டு, ஏண்டா உனக்கு ஒர்க்கே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாப்பா எனக்கு மட்டுமே ஒர்க்கை தந்து அனுப்பி விட்ரு நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து உட்காடுறான். அப்போ பார்த்துட்டு, என்னடா திங்க் பண்ணுற அப்படின்னு யோசிமிஸ்ல, அம்மா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. பண்ணிக்க வேண்டியதானே? எப்படிடா எப்படி பண்ண சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, ஏன்டா பண்ணிக்கிறதுல என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். சுகா பார்த்துட்டு, அம்மா குழந்தைக்காக பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு மேரேஜ் பண்ணிக்கிறதுலேயே விருப்பம் இல்லைடா. அது எனக்கு புரியுதுடா. உனக்கு ஜெஷியோட இடத்துல இன்னொரு பொண்ணு உன்னால் வச்சு பார்க்க முடியலை. ஐ நோ எனக்கு அது புரியுது. பட் இருந்தாலும் அம்மா சொல்கிறது கரெக்டு தானடா அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கும் அதான் இப்போ சரின்னு படுத்து அப்படின்னு சொன்னோன்னே, அப்பா ஒருத்தனுக்கு ஞானோதயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயஹோப் சொல்கிறான். அப்போ ஆரம்பத்தில் சும்மா வரான்ட்டு இப்போ தான் அவன் மைண்டு வர்றான் அப்படின்னு சொன்ன உடனே, குழந்தைக்காக செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலான்னு தோணுதுடா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பார்த்துட்டு, என்ன திடீர்னு ஞானோதயம்? இத்தனை நாளாக பண்ணிக்கோன்னு சொல்லும் போச்சுல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி திருப்பிக்குவே அப்படின்னு கேட்டோன்னே, இல்லைடா இன்றைக்கி காலையில் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதுதாண்டி இப்போ என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கிறது. அப்படி என்னடா அம்மா சொன்னாங்க? இப்போ உனக்கு அது தெரியாது. குழந்த ஸ்கூலுக்கு போய் ஒரு 4 பிள்ளைங்கள பார்க்கும்போச்சுல, நம்மளுக்கும் அம்மா இருந்திருந்தா இதெல்லாம் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு குழந்தைக்கு ஒரு ஏக்கம் வரும். அந்த ஏக்கத்துக்குள்ளே தள்ளிடாதடாங்கிற மாதிரி அம்மா சொன்னாங்க. அம்மா சொல்கிறதும் சரிதானடா அப்படின்னு சொன்னோன்னே பார்த்துட்டேன். அம்மா சொன்னது 100% சரிதான். இப்போ அது உனக்கு தெரியாது. எனக்கு குழந்தை இன்னும் வீட்டை விட்டு வெளியே இறங்கலை. பட் வீட்டை விட்டு வெளியே இறங்கி ஒரு 4 பிள்ளைங்கள பார்க்க முடியல தான் அந்த குழந்தைக்கு ஏக்கம்னு ஒன்று வரும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா முதல்ல நம்ம போய் நிற்கிறது அம்மா கிட்ட தான். அம்மா தான் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. அம்மா இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம்டா. நம்மளுக்கே இப்படி இருக்கும்போச்சுல, அது குழந்தை நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போச்சுல, அவள் வந்து உன்கிட்ட வாய் திறந்தா, அப்பா இந்த மாதிரி எனக்கு நடக்குதுன்னு அவள் சொல்லுவான்னு நீ நினைக்கிறியா? சொல்ல மாட்டாடா. அவள் அம்மாவை தான் தேடுவா.
இப்போவும் பாட்டி இருக்கும், ஓகே பாட்டிக்கிட்ட இருந்துக்கிடுவா. பட் நாளைக்கு உன்னோட அம்மாவும் இல்லைனா ரொம்ப கஷ்டமாயிரும்டா அப்படின்னு சொன்னோன்னே சுகா அப்படி நிமிந்து ஆரம்ப பார்க்குறான். யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடு அப்படின்னு சொன்னோன்னே எடுக்கிறேன்டா. இப்போதைக்கு மைண்ட் தாட் குழந்தைக்காகவாவது கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு தான் இருக்குது, பார்க்குறேன்டா அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்கிறான். அப்போ ஜேஹோ பார்த்துட்டு, மச்சான் நான் எல்லா விஷயமும் ஃபன்னாக பேசுகிறேங்கிறதுக்காக நான் இந்த விஷயமும் ஃபன்னாக பேசுகிறேன்னு நினச்சிடாத. ஏன்னா நீ செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறது மட்டும்தான் நீ பண்ணுற ஒரே நல்ல விஷயம். மச்சான் நான் நாளைக்கு லீவ் எடுத்துக்கிறேன். அப்புறம் என் ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் நீ பார்த்துக்கோ. ஏதாவதுன்னா கால் தயவு செஞ்சு பண்ணிடாத அப்படின்னு சொன்னோன்னே, ஏன்டா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை நாளைக்கு ஃபுல்லாக நான் மின்ஷி கூட இருக்கலான் இருக்கேன். மின்ஷி என்னை ரொம்ப தேடுறா. இன்றைக்கி காலையில் அழுகிறது மாதிரி ஆகிட்டா தெரியுமா. இந்த 1 வீக்காக ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஆஃபீஸில் வந்ததுனால மின்ஷி என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறா. நாளைக்கு ஃபுல்லாக நான் மின்ஷி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆரம்பத்திரம் குழந்தைய விட்டுறாதடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே எழும்புறான். அப்போ சுகா பார்த்துட்டு, நீ எங்கடா போகிற அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை சும்மா பார்க்க வந்தேன். சரி ஓகே நீ திங்க் பண்ணி ஒரு நல்ல முடிவாகிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போயிடுறாரு. இப்போ சுகா தான் ரொம்ப நேரம் திங்க் பண்ணிட்டு, ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா எழும்பி அப்படியே வெளியே போகிறாரு. எல்லோரும் பார்த்து பவ் பண்ணுறாங்க. இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறாரு. வீட்டுக்கு போய் பார்த்தா மின்ஷி தான் கீழே உட்காந்து அவங்க பாட்டி கூட விளையாடிட்டுருக்குறான். அப்படியே உள்ளே போகும்போதுல அவங்க அம்மா தான் பார்த்துட்டு, வாடா இன்றைக்கி நேரத்தை வந்துட்டேன், வந்து உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சுகாவும் அப்படியே நேராக பார்த்துட்டேன், வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் போய் உட்காடுறான். அப்படியே பார்த்துட்டேன், என்னாச்சுடா ஏன் மாதிரி இருக்கா. இல்லை எனக்கு ஃபுல்லாக கொஞ்சம் திங்க் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன திங்க் பண்ணேன். இல்லை செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சுகாவோட அம்மா பார்த்துட்டு, இப்போ என்ன சொன்ன நீ? இல்லை நீ இப்போ என்ன சொன்னேன்னு கேட்டேன். இல்லை மின்ஷிக்காக செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சுகா சொன்னோன்னே, நிஜமாவாடா? நிஜமாக தான். அப்போ அம்மா பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடவா அப்படின்னு சொன்னோன்னே, பாரு மின்ஷியை பத்திரமா பார்த்துக்குறவங்களையா பாரு அப்படின்னு சொன்ன உடனே, மின்ஷியை பத்திரமா பார்த்துக்குற மாதிரியா அப்படின்னு கேட்டோன்னே, அவள் எனக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடாது, ஃபுல் ப்ரையாரிட்டியும் மின்ஷிக்கு தான் கொடுக்கணும். அவள் என்ன பார்த்துக்கணுன்னு எந்த அவசியமும் இல்லை. மின்ஷி அவள் நல்லா பார்த்துப்பா அப்படின்னு உனக்கு தோணுச்சுன்னா தாராளமாக கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே, மின்ஷியை பத்திரமா பார்த்துக்கிற மாதிரியா? மின்ஷியை பத்திரமா பார்க்கணுன்னா அது ஒன்று ஒயன், அப்படி இல்லைன்னா சோஃபி அப்படின்னு சொன்னோன்னே, என்னது ஒயன் சோஃபியா? மா சும்மா இருக்கிறியா? ஒயன் சின்ன பொண்ணுமா அப்படின்னு சொன்னோன்னே, டேய் ஒயன் என் தம்பி பொண்ணுடா, அவள் என்னடா சின்ன பொண்ணு, அவள் படித்து முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிறா, அவளுக்கு என் தம்பி அலைன்ஸ் பார்க்குறான் அப்படின்னு சொன்னோன்னே, மா தயவு செஞ்சு அவளுக்கு வாழ்க்கை இருக்குதும்மா, தேவையில்லாமல் எனக்கு கெட்டி வச்ச அவள் வாழ்க்கை நீ அழிச்சிடாதம்மா அப்படின்னு சொன்னோன்னே, அப்படி இல்லைன்னா சோஃபி தான் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே, சோஃபியா சரி நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே சுகா எழுப்பி போயிடுறான். இப்போ மின்ஷி பார்த்துட்டு, நீ வர என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி மின்ஷி அழுறா. அப்போ சுகா மேலேருந்து கீழே வந்துட்டு, அச்சோ சொல்லும் சாரிடா, பாட்டிகிட்ட பேசிட்டு அப்படியே மேலே போயிட்டேன், மன்னிச்சிரு சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறான். அப்போ மின்ஷி பார்த்துட்டு, போடாடா வர உனக்கு என்ன பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அழுகுறா. அப்போ பார்த்துட்டு, ஜோ அப்படிலாம் இல்லை, உனக்காக டாடா நாளைக்கு லீவு கேட்டுட்டு வந்திருக்கிறேன், நாளைக்கு நீயும் நானும் வெளியே போகலாம், ஓகே ஓகே. அப்போ பாட்டி நாளைக்கு பாட்டியும் கூட்ட போகலாம், ஓகே. அப்போது சுகாவோட அம்மா பார்த்துட்டேன், இல்லை நான் வரல அப்படின்னு சொன்னோன்னே, அம்மா வாம்மா மின்ஷி நீ தானே சந்தோஷப்படுவல்ல. இல்லைடா நாளைக்கு தம்பி வீட்டுக்கு கூப்பிட்டான், நீ குழந்தைய கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் நான் ஒத்தைக்கு போய் அவனை பார்த்துட்டு வருவேன், இல்லை உனக்கு ஒர்க் இருக்குது இவ்வளோ விட்டுட்டு போகிறதா இருந்தால் உன்கிட்ட கேட்டுட்டு நாளைக்கு மின்ஷியை நான் கூட்டிகிட்டு போகலான் தானே இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். மாமாவை பார்க்க போகிறீங்களா? சரி ஓகே, அப்போ நான் மின்ஷியை கூட்டிகிட்டு வெளியே போகிறேன், நீங்கள் மாமாவை பார்க்க வரேங்க, நாளைக்கு காலையில் உங்களை நான் ட்ராப் பண்ணிவிட்டு அப்புறம் நான் மின்ஷியை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேண்ணா. ஓகே வயனும் குழந்தைய பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே நம்ம நாளைக்கு மாமாட்ட போயிட்டு அப்புறம் நான் மின்ஷியை வெளியே கூட்டிகிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னேண்ணா. சரிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அப்படியே உள்ளே போயிடுறாங்க. இப்போ சுகா தான் மின்ஷியை தூக்கிட்டு அப்படியே ரூமுக்கு போகிறாரு.
அங்கே போயிட்டேன் என் சொல்லுக்குட்டி என் பூச்சிக்குட்டி அப்படின்னு கொஞ்சிக்கிட்டே போகிறாரு. அப்போ பார்த்துட்டு இப்போ அப்படியே மிஞ்சி சுகாவை பார்த்துட்டேன். டாடா டாடா எனக்கும் நீ எப்போவுமே ஒரு பனானா பேன் கேக் செஞ்சு கொடுப்பல, அதே மாதிரி எனக்கு நீ இன்னைக்கு செஞ்சு கொடுங்க தாத்தா. என் செல்லத்துக்கு பனானா பேன் கேக் வேணுமா அப்படின்னு சொன்னேன்னா, எதுவும் உங்கள் கையால் அப்படிங்களா? என் கையால் உனக்கு பனானா பேன் கேக் வேணுமா? சரி ஓகே டாடா, ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு உனக்காக போய் பனானா பேன் கேக் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன். சரி டாடா. டாடா இன்னைக்கு நான் ஒரு ட்ராயிங் பண்ணணும் டாடா. அப்படிங்களா? என்கிட்ட ட்ராயிங்லாம் பண்ணிச்சா? ஆமாம் டாடா, இன்னைக்கு நீ எனக்கு பேன் கேக் செஞ்சு கொண்டுட்டா நான் உனக்கு அதை காமிக்கிறேன், ஓகேவா அப்படிங்கிற மாதிரி மிஞ்சி சொன்னானா. ஓகேடா சொல்லும், நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள், டாடா போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்துடுறேன், ஓகேவா? ஓகே அப்படிங்கிற மாதிரி அவள் பார்க்குறா. அப்படியே அவளை பெட்டில் எடுத்துக்கிட்டு அப்படியே சுகா ஃப்ரெஷ்ஷப் ஆகி அவங்க போயிடுறாரு. இப்போ சுகா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே வந்து பார்த்தா சுகாவோட ஃபோன் தான் ரிங் ஆகிட்டுருக்குது. அப்போ மின்ஷி வந்து கட்டிலேருந்து எட்டி எட்டி பார்த்துட்ருக்குறா. அப்போ சுகா பார்த்துட்டு, மின்ஷிமா குதிக்காதுங்க, கீழே விழுந்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லிவிட்டு அப்படியே பக்கத்தில் ஃபோனில் போய் பார்த்தா ஆரம் தான். அப்படியே எடுத்து காதில் வச்சுட்டு சொல்ல ஆரம் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே மின்ஷி பார்த்துட்டு, யார் ஆரம் டாட்டாவா அப்படிங்கிற மாதிரி மின்ஷி கேட்குறா. அப்போ சுகா பார்த்துட்டு, ஆரம் டாடா தான், பேசுகிறியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சுகா வந்து ஃபோன் கொடுக்குறான். அப்போ மின்ஷி வாங்கிட்டு, ஆரம் டாடா எப்படி இருக்கீங்க? ஐயோ மின்ஷிக்குட்டி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஆரம் டாடா. ரியா மாமா எங்க? ரியா மாமாவா? ரியா மாமா பக்கத்தில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ரியா பார்த்துட்டு, ஹலோ மின்ஷிக்குட்டி, எப்படிடா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அப்போதான் அப்படிங்கிற மாதிரி மின்ஷி சொன்னோடனே அப்போ ஆரம் பார்த்துட்டு, அப்புறம் குட்டி என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்ல முடியல. நான் டாட்டா பனானா பேன் கேக் செஞ்சு கொடுக்கன்னு சொன்னார், நீ தான் சாப்பிட்ருவேன் அப்படிங்கிற மாதிரி மின்ஷி சொன்னோன்னா ஆரம் பார்த்துட்டு, அப்படிங்களா டாடா பனானா பேன் கேக் செஞ்சு தரேன்னு சொன்னாரா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம். அப்போ ஜேக்கப் டாடா எங்க அப்படிங்கிற மாதிரி மின்ஷி சொன்னோன்னா, ஜேஹோப் டாடாவா? ஜேஹோப் டாடா வீட்டில் இருப்பார் அப்படின்னு சொன்னோன்னா, அப்படியா? அப்போ சரி அப்படிங்கிற மாதிரி மின்ஷி சொன்னோன்னே, அப்புறம் குட்டி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? பாட்டி கூட விளையாடுனீங்களா அப்படின்னு சொன்னேன்னா, விளாண்டேன்னு அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. அப்போ ஆரம் பார்த்துட்டு, அச்சோ க்யூட்டு அப்படிங்கிற மாதிரி ஆரம் சொல்கிறா. அப்போ ரியா பார்த்துட்டு, செம்ம க்யூட்டில் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாண்டி அப்படிங்கிற மாதிரி ஆரம் சொல்கிறாரு. அப்போ சுகா பார்த்துட்டு, ஆரம் டாடா பேசிட்டிங்களா, இனி டாடா பேசட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னான்னா, சரி நாங்கள் அப்படிங்கிற மாதிரி மின்ஷி அப்படி கையில் கொடுக்குறா. அப்போ வாங்கிட்டேன். சொல்ல ஆரம், என்ன எதுக்கு ஃபோன் அடித்தேன் அப்படின்னு சொன்னேன்னே, ஆமாம் ஏதோ முடிவெடுக்க போகிறேன்னு சொன்னேன், என்ன முடிவு எடுத்திருக்க? பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, நல்ல முடிவுதான்டா அப்படின்னு சொன்னேன்னே, அம்மாட்ட சொன்னியா என்ன? சொன்னேன். அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா பார்க்க ஆரம்பிச்சிடட்டுமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், மின்ஷிக்கு நல்லா பார்த்துக்கிற பொண்ணாக பார்த்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அம்மா என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது, ஒன்று ஒயன், இன்னொன்று சோஃபி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ ஆரம் பார்த்துட்டு, அப்போது ஒயனை கட்டிக்கூடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லைடா, ஒயன் சின்ன பொண்ணு, அவள் என்ன கட்டிக்கிட்டானா அவள் லைஃபே ஸ்பாயில் ஆயிரும்டா அப்படின்னு சொன்னானே. ஆரம் பார்த்துட்டு, நீ ஏன்டா அப்படி யோசிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இல்லைடா, சின்ன வயசுலேருந்து என் கண்ணு முன்னாடி இப்போ வளர்ந்த பொண்ணுடா, அவளோட லைஃப் என்னால் கெட்டு போகிறது என்னால் பார்த்து விரும்ப முடியாதுடா அப்படின்னு சொன்னோன்னே. அப்போது சோஃபியை கட்டிக்கலான் இருக்கியா? வேறு ஆப்ஷன் எனக்கு இல்லையாடா அப்படின்னு சொல்லும்போதுலாம், டேய்
தயவு செஞ்சு சொல்கிறேன், சோஃபியை மட்டும் கல்யாணம் பண்ணாதடா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ஏய், சோஃபி வந்து மின்ஷிக்கு சித்தி மர வேணும்டா, அவள் அக்கா பொண்ணு தானே, பத்திரமா பார்த்துப்பாடா அப்படின்னு நீ தான் நினச்சிக்கணும். தயவு செஞ்சு சொல்கிறேன், சோஃபியை மட்டும் கட்டிக்காத. எனக்கு சோஃபி பார்க்கும்போதுலேயே தெரியுது செட் ஆகாது. தயவு செஞ்சு சொல்கிறேன், சோஃபியை கட்டிக்காத அப்படிங்கிற மாதிரி ஆரம்பி சொன்னோன்னே, ஏன்டா இப்போ சோஃபிக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, மச்சான் நான் உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். மிஞ்சி நல்லா இருக்கணும்னு நீ நினச்சேன்னா தயவு செஞ்சு நீ சோஃபியை கல்யாணம் பண்ணாத. உனக்கு வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, மச்சான் எனக்கு வேறு வழி இல்லைடா, ஒன்றும் சோஃபி அப்படி இல்லைன்னா ஒயன் அப்படின்னு சொல்லிச்சு. ஒயனை கல்யாணம் பண்ணிக்கோ மச்சான், சின்ன பொண்ணுடா அவ. டேய், சின்ன பொண்ணு, அவகிட்ட பர்மிஷன் கேளுடா, அவளுக்கு ஓகேன்னா நீ கெட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, டே அவளோட லைஃப்பை நான் ஸ்பாயில் பண்ண மாதிரி இருக்கும்டா, அது என்ன நீ பார்க்குற, அதை ஒயன்கிட்ட பேசுகிறா நீ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, டே எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போச்சுல. அப்போ பார்த்துட்டேன், பேசாண்டா, ஒரு தடவை பேசி பாரேன் அப்படின்னு சொன்னானே. சரி ஓகே, நாளைக்கு நான் மாமா வீட்டுக்கு போகிறேன், ஒயனை பார்த்தா பேசி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்கிறான். அப்போ பார்த்துட்டு பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். இப்போது செம்ம குழப்பத்தில் இருக்கிறான் சுகா. அவனுக்கு என்ன டிசிஷன் எடுக்கிறனே தெரியலை. அவனுக்கு புரிய மாட்டேக்குது எதுக்காக சோஃபியை வேண்டாம் வேணான்னு சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு புரியலை. சரி ஓகே, இன்றைக்கி விட நாளைக்கு பார்த்துக்கலாங்கிற மாதிரி சுகா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே பேன்கேக் செய்கிறதுக்காக அப்படியே வெளியே போயிடுறான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆகிடுச்சு. மின்ஷி வந்து கிளம்பி கீழே நின்று குதிச்சுக்கிட்டு இருக்கிறா. அப்போ சுகா கிளம்பி கீழே வந்துட்டு, என்னம்மா ரெடி ஆகிட்டிங்களா, போகலாமா அப்படின்னு கேட்டோன்னா, நான் ரெடி ஆகிட்டேன்டா, வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மின்ஷியை தூக்கிக்கிறாங்க. அப்போ மின்ஷி கையில் வந்துட்டு, ஐயா ஜானி ஜானி, நான் இன்னைக்கு தாத்தா கூட ஜவுச்சி பார்க்க போகிறேனே, ஜாலி அப்படிங்கிற மாதிரி அவங்க கை தட்டிகிட்ருக்கா. அப்போ ஒன்று சுகா பார்த்துட்டு, ஆமாம் இன்றைக்கி ஃபுல் டே டாடா கூட தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சுகா வந்து தூக்கிக்கிறான். அப்போ பார்த்துட்டு, டாடா இன்னைக்கு எங்கேயும் போக்கோ டாடா என்ன வச்சுட்டு அப்படின்னு சொல்லிச்சுல. ஓகேடா சொல்லும், இன்னைக்கு ஜேஹோப் டாடாடா சொல்லிட்டேன், எனக்கு கால் பண்ணி தயவு செஞ்சு இதை கூப்பிட்றாதன்னு சொல்லிட்டேன், அதனால் ஜேஹோப் டாடா எனக்கு கால் பண்ணவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அப்போ சரி அப்படிங்கிற மாதிரி மின்ஷி சொல்கிறா. இப்போ அப்படியே கிளம்புறாங்க. இப்போ கிளம்பி அப்படியே கார்கிட்ட வந்து நின்றுட்டு, அம்மா நீங்கள் ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காருங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. டேய், நான் ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காந்துருந்தேன், பின்னாடி மின்ஷியை நான் பார்த்துக்கிறேம்மா, நீங்கள் ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. சரிங்கிற மாதிரி அவங்களும் வந்து ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காராங்க. இப்போ அப்படியே மின்ஷியை தூக்கிட்டு பின்னாடி வந்து இந்த பேபி சீட்லாம் வச்சுருப்பாங்களாடா, அதில் உட்கார வச்சு சீட் பெல்ட் போட்டுட்டு அப்படியே சுகாவும் ஃப்ரெண்டில் வந்து உட்கார்றாரு. உட்காந்துட்டு, கிளம்பலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா சுகாவோட அம்மா பார்த்துட்டு, கிளம்புடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அப்படியே கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. இப்போ சுகா பார்த்துட்டேம்மா, எனக்கு இப்போ என்ன டிசிஷன் எடுக்கிறதுனே குழப்பமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னாச்சுடா? இல்லைம்மா, நீ ஒயனை கெட்டிக்கோ அப்படி இல்லைன்னா சோஃபி கெட்டிக்கோன்னு சொல்லிட்ட. கிட்ட கேட்டால் தயவு செஞ்சு நீ சோஃபியை மட்டும் கல்யாணம் பண்ணிக்காத, வேணால் ஒயனை கெட்டிக்கோங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஆனால் என்னால் எப்படிம்மா ஒயனை கல்யாணம் பண்ண முடியும்? அவள் சின்ன வயசுலேருந்து என் கண்ணு முன்னாடி வளர்ந்த பொண்ணுமா, அவள் லைஃப்பை நானே ஸ்பாயில் பண்ணால் அது என்னென்னமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்ட உடனே சுகாவோட அம்மா பார்த்துட்டு, நீ ஏன்டா அப்படி நினைக்கிற? ஒயன் வருத்தப்படுவான்னு நீ நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, மா அவள் சின்ன பொண்ணுமா, அவள் லைஃப்பில் பார்க்க வேண்டிய நீ எவ்வளோ விஷயம் இருக்குது தெரியுமா, ஆனால் அவளோட லைஃப் என்னால் ஸ்பாயில் ஆகிருமோன்னு பயமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சுகா சொன்னோன்னே, நீ எதையும் பற்றி யோசிக்காத, எனக்கும் சொல்கிறது சரியாக தான் படுது. நீ வந்து சோஃபியை கல்யாணம் பண்ணுறத விடையும் ஒயனை கல்யாணம் பண்ணிட்டா உன்னோட லைஃப்பும் மின்ஷியோட லைஃப்பும் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரி, முடிவை என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு நான் அவனே என் தம்பிகிட்ட பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, தான் சொல்கிறான், நீ தயவு செஞ்சு ஒயனை கல்யாணம் பண்ணிக்கணும், நீங்கள் மாமாக்கிட்டே பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ காரை ஓட்டிகிட்டு இருக்கும் பட்சத்தில் தான் இதெல்லாம் பேசியிருப்பாரு. இப்போ அப்படியே உங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் வந்து நிற்கிறாங்க. இப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே குடுக்குடுன்னு கீழே வந்துட்டு, அப்பா அத்தை வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னோன்னு உங்கள் அப்பா தான் பார்த்துட்டு,
என்னது அக்கா வந்திருக்காளா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ உங்கள் அப்பா தான் அப்படியே வாசல்கிட்ட போகிறாரு. நீங்கள் அப்படியே உங்கள் அப்பா பின்னாடி போய் நின்றுட்டு அப்படியே குதிச்சு குதிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போது உங்கள் அத்தை அப்படியே கீழே இறங்கி வராங்க. உங்கள் அத்தைக்கு பின்னாடி சுகா வந்து குழந்தைய தூக்கிட்டு வராரு. அக்கா எப்படிக்கா இருக்க, வரேன்னு ஒரு வார்த்தை கூட நீ சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படியே உங்கள் அப்பா பார்த்து கேட்குறாரு. அப்போ நீங்கள் பார்த்துட்டு அப்படியே குடுன்னு கீழே இறங்கிட்டு அப்படியே மின்சிக்கிட்ட போய் மின்சிக்கிட்டி எப்படி இருக்கீங்கண்ணா அப்படின்னு சொன்னேன்னா நான் நல்லா இருக்கேன்னு அப்படிங்கிற மாதிரி மின்சி சொல்கிறா. அச்சோ சொல்லு குட்டி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே மின்சியை தூக்கிக்கிறீங்க. தூக்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே அப்படியே குடுன்னு போயிடுறீங்க. அப்போ சுகா பார்த்துட்டு அம்மா மாமாக்கிட்ட இப்போ பேசாத, நான் மின்சியை கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் நீ மாமாக்கிட்ட இதை பற்றி பேசு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க அம்மாவும் பார்த்துட்டு சரிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போ அப்படியே 2 பேரும் உள்ளே வராங்க. நீங்கள் வந்து மின்சி அப்படியே டைனிங் டேபிளில் எடுத்துக்கிட்டு அப்படியே விளையாடிட்டு இருக்கீங்க. சுகா இதெல்லாமே பார்க்குறான். ஏன்னா மின்சி வந்து யாரு கூடயுமே ரொம்ப அட்டாச் ஆக மாட்டா. சுகா கூடயும் சுகாவோடைய அம்மா கூடயும் தவிர வேறு யாரு கூடயுமே ரொம்ப அட்டாச் ஆக மாட்டா. என் சோஃபி கிட்ட கூட ரொம்ப அட்டாச் ஆக மாட்டா. பட் உங்கள் கூட பயங்கர அட்டாச்சாக இருக்கா. இதை பார்த்து சுகாவுக்கே ரொம்ப ஷாக்கு. அப்போ சுகா பார்த்துட்டு அம்மா என்னம்மா சோஃபிக்கிட்ட கூட ரொம்ப அட்டாச் ஆக மாட்டா, ஆனால் எப்படிம்மா ஒயின் கூட ரொம்ப அட்டாச் ஆகிட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஆமாண்டா, இது ஸ்டார்டிங்கில் ஜெஷி இறந்த டைமில் ஃபுல்லாக கையிலே வச்சு பார்த்துக்கிட்டது ஒயின் தானே பார்த்துக்கிட்டா, அதனால் ஒயின் கூட கொஞ்சம் ஜாஸ்தி அட்டாச்டா அப்படின்னு சொன்னோன்னே ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க அம்மாவும் ஆமாங்கிற மாதிரி தலையாடுறாங்க. இப்போ பார்த்துட்டு என்னக்கா வரது ஒரு வார்த்தை கூட சொல்லலை, சொல்லியிருந்தேன்னா நான் எதையாவது ரெடி பண்ணி வச்சுருப்போம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இல்லைடா காலையிலேயே நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு தாண்டா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. சரி மத்தியானம் இங்கே தானே அப்படின்னு சொல்லும்போச்சுல. ஆமாடா நான் இங்கே தான் இருப்பேன், சுகாவும் மின்ஷியும் மட்டும் வெளியே போயிடுவாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ஏன் சுகா இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இல்லை மாமா நான் இன்னொரு நாள் வரேன் மின்ஷியை கூட்டிகிட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. சரி சரி மின்ஷியை மட்டுமாவது விட்டுட்டு போகலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இல்லை மாமா நான் அவள் கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா, அதனால தான் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக அவளுக்கு பிடிச்ச இடத்துக்கெலாம் கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கேன் மாமா அப்படின்னு சொன்னானே. சரி சரி அதுவும் ரொம்ப நல்ல விஷயந்தான். ஏன்னா அம்மா இல்லாத பிள்ளை பற்றியா ஏங்கிடுவா ஒரு விஷயத்துக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி மாமா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சுகாவும் சொல்கிறாரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் வந்து மின்ஷி கூட செம்ம அட்டாச்சாக ஆகிட்டீங்க. மின்ஷி வந்து அப்படியே உங்கள் கூட நல்லா சிரித்து விளையாடிட்டுருக்கா. அப்போ சுகா பார்த்துட்டு மின்ஷி போகலாமா நம்ம அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே மின்ஷி பார்த்துட்டு நம்ம பயனையும் கூட்டிகிட்டு போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சுகா அப்படியே திரும்பி ஒயனை பார்க்குறா. அப்போ ஒயனும் திரும்பி சுகாவை பார்க்குறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஐ கான்டாக்ட். 2 பேரும் அப்படியே கண்ணும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ மின்ஷி பார்த்துட்டு நம்ம வயனையும் கோச்சிட்டு போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே சுகா உடனே அந்த ஐ கான்டாக்டை பிரேக் பண்ணிவிட்டு அது வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போச்சுல அப்படியே சுகாவோட அம்மா பார்த்துட்டு ஆமாண்டா ஒயனும் சும்மா தான் வீட்டில் இருக்கலாம், கூட்டிகிட்டு போயேன்டா ஒயனையும் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அம்மா அது வந்து அப்படின்னு சொல்லுச்சுல கூட்டிகிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. சரிம்மா அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லிடுறாரு. இப்போ அப்படியே உங்கள் அப்பா தான் பார்த்துட்டு ஒயன் நீ மேலே போய் ட்ரெஸ் மாற்றிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. சரிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்களும் இந்த அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிடுறீங்க. இப்போ அப்படியே நீங்கள் கீழே வந்தோடனே மின்ஷி தான் அப்படியே ஓடி வந்து சுக்கு சுக்கு அப்படிங்கிற மாதிரி அவள் பக்கத்தில் வரா. நீங்கள் அப்படியே தூக்கிக்கிட்டு அப்பா நான் போயிட்டு வரேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ உங்கள் அப்பா பார்த்துட்டு பார்த்து பத்திரமா போயிட்டு வா, மாமாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே சரிப்பா அப்படின்னு சொன்னோன்னே ஓகே போகலாமா அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்டுட்டு அப்படியே பின்ன போகிறாரு. இப்போ நீங்கள் நான் குழந்தைய அப்படியே தூக்கிக்கிட்டு மின் சீட்டில் வந்து அப்படியே உட்காந்துக்கிறீங்க. அப்போ சுகா பார்த்துட்டு சீட் பெல்ட் போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. நீங்களும் அப்படியே சீட் பெல்ட் எடுத்து போட்டுக்கிறீங்க. அப்போ நீங்கள் மின்சியை பார்த்து அச்சோ மின்சிக்குட்டி எவ்வளோ வளர்ந்துட்ட நீ அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நீ நீ முன்னாடியெல்லாம் வீட்டுக்கு வாவா இப்போ ஏன் வர மாட்டேக்கா அப்படிங்கிற மாதிரி மின்சி கேட்குறா. அப்போ நீங்கள் பார்த்துட்டு அச்சோ சாரிடா சொல்லும், அவன் வந்து எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சா அதான் வரல. பாட்டி நீ வீட்டில் சும்மா இருக்கதான் சொன்னாங்க
அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, அது இப்போ தானே நான் சும்மா இருக்கேன், இவ்வளோ நாளாட்டும் நானும் பிஸியாக தான் இருந்தேன், எனக்கு இப்போ தான் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சு, இனிமேல் அடிக்கடி வர ட்ரை பண்ணுறேன், ஓகேவா அப்படிங்கிற மாதிரியே அவள் சொல்கிறா. இப்போ சுகா இதை பார்த்துட்டு அப்படியே ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறான். இப்போ நீங்கள் அப்படியே ஃப்ரெண்டில் பார்க்குறீங்க, பார்த்துட்டு அப்படியே சுகாவை பார்த்து, மாமா நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, பீச்சுக்கு போகலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, பீச்சுக்கா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மின்ஷி கூட விளையாடிட்டுருக்கீங்க. மின்ஷி உங்கள் கூட சிரித்து சிரித்து நல்லா விளையாடுறா. சுகா வந்து அப்படி பார்க்குறான். ஏன்னா மின்ஷி வந்து இவ்வளோ சிரித்து அவன் பார்த்துருக்க மாட்டான். ஐ மீன் மின்ஷி சிரிச்செல்லாம் பார்த்துருப்பான். பட் இவ்வளோ தூரம் ஒருத்தவங்க கூட அட்டாச்சாக இருந்து விளையாடி சிரிக்கிறதெல்லாமே நான் சுகா வந்து பார்த்துருக்க மாட்டான். அவனுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மின்ஷி சிரிக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி சுகாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மாமா நம்ம போகிறதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சுகாவை பார்த்து கேட்குறீங்க. அப்போ சுகா பார்த்துட்டு இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்லிவிட்டு அப்படியே மின்ஷி கூட இருந்து விளையாடுறீங்க. இப்போ பீச்சுக்குமே வந்து ரீச் ஆயாச்சு. அங்கே பார்த்தா கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. இன்னொரு சைடு பார்த்தா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. அப்போ சுகா பார்த்துட்டு நம்ம அந்த சைடு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்களும் பார்த்துட்டு ஓகே மாமா நம்ம அந்த சைடே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மின்ஷியை தூக்கிட்டு அப்படியே நடக்கிறீங்க. அப்போ சுகா பார்த்துட்டு வேணா குழந்தைய கூட நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லை மாமா நான் பார்த்துக்கிறேன், பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கையில் தூக்கிட்டு வரீங்க. இப்போ அப்படியே அங்கே போனோன்னே சுகா தான் பார்த்துட்டு சரி ஓகே நம்ம இங்கே உட்காரலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓகே மாமா இங்கேயே உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. இப்போ கீழே இருந்து சுகா வந்து அதில் உட்கார்றாரு. உட்காந்தோடனே அப்படியே மின்ஷி தான் கீழே இறங்கி அப்படியே கொடுக்குறோன்னு ஓடுறா. நீங்கள் அப்படியே பின்னாடியே துரத்திக்கிட்டே ஓடுறீங்க. இப்போ அதை சுகா பார்த்துட்டு மின்ஷிமா ஓடாதடா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, சரி டாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கடல் பக்கத்தில் போய் நிற்கிறா. இப்போ நீங்களும் அப்படியே பக்கத்தில் அப்படியே கையை பிடிச்சிட்டு நிற்கிறீங்க. இதை பார்த்தோன்னே சுகாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது அப்படியே பேக் சைட்லேருந்து பார்க்கும்போதுல ரொம்ப சூப்பராக இருக்குது. சுகா வந்து ஒரு ஃபோட்டோ மாதிரி ஒன்று எடுத்து மெமரிஸ்க்காக கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. அப்புறம் மின்ஷி ஓடுறது, நீங்களும் மின்ஷியும் தண்ணி அடித்து விளையாடுறது, நீங்கள் அப்படியே குதித்து குதித்து போகிறது, துரத்தி பிடிச்சி விளையாடுறது, மண்ணிலலாம் அப்படியே கோட்டை மாதிரியெல்லாம் கெட்டி நல்லா விளையாடிட்டுருக்கீங்க நீங்கள் 2 பேருமே. அப்போ இதெல்லாமே சுகா வந்து ஃபோட்டோஸ் பிடிச்சி வச்சிட்ருக்கிறாரு. நீங்கள் வந்து இதை எதுவுமே கவனிக்கல. நீங்கள் அப்படியே பீச்சுக்கு போனதுலேருந்தே சுகா இருக்கிறாரா என்னன்னு கூட பார்க்கல. நீங்கள் வந்து உங்கள் பாட்டுக்கு விளையாட ஆரம்பிச்சிட்டிங்க மின்ஷி கூட. இப்போ அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எப்படி இருக்கிறாரு என்ன எதுவும் பார்க்கல, உங்கள் பாட்டுக்கு நீங்கள் விளையாடிட்டுருக்கிறீங்க. இது எல்லாமே சுகா வந்து ஒரு ஸ்மைலோடு பார்த்துட்ருக்குறாரு. இப்போ வந்து நீங்கள் விளையாடிட்டு இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஐஸ்கிரீம் வண்டி ஒன்று போகுது. அப்போ நீங்கள் பார்த்துட்டு அச்சோ ஐஸ்கிரீமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி பார்க்குறீங்க. அங்கே சுகா வந்து உங்களை தான் பார்த்துட்டுருக்குறாரு. அப்போ நீங்கள் பார்த்துட்டு மாமா ஐஸ்கிரீம் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே குழந்தடி நீ அப்படின்னு சொன்னோன்னே மின்ஷி பார்த்துட்டு எனக்கும் ஐஸ்கிரீம் வேணும் அப்படிங்கிற மாதிரி மின்ஷி கேட்குறா. அப்போ நீங்கள் பார்த்துட்டு அம்மா எனக்கும் ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொன்னோன்னே ரெண்டும் குழந்தைங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அப்படியே சுகா எந்திரிச்சு போய் 2 ஐஸ்கிரீம் வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டு மாமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அப்போ பார்த்துட்டு நீ இன்னும் மாறவே இல்லடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே போய் உட்காந்துக்கிறாரு. அப்போ நீங்கள் பார்த்துட்டு மாறவே இல்லையா என்னமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் மின்ஷி கூட அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு விளையாடிட்டுருக்கிறீங்க. இப்போ அப்படியே டைம் பார்த்தா மணி ஒரு 1 o'clock ஆயிடுச்சு. அப்போ சுகா பார்த்துட்டு போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நீங்கள் பார்த்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ சுகா பார்த்துட்டு மணி 1 o'clock ஆகுது, 2 பேர்த்துக்கு பசிக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அப்போ மின்ஷி பார்த்துட்டு எனக்கு பசிக்கல தாத்தா அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. அப்போ நீங்கள் பார்த்துட்டு எனக்கு பசிக்குதே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ சுகா ஸ்மைல் பண்ணுறாரு. அப்போ உடனே மின்ஷி வயிற்றில் கையை வச்சுட்டு எனக்கு இப்போ பசிக்குது அப்படிங்கிற மாதிரி மின்ஷி சொல்கிறா. அப்போ சுகா இந்த 2ஐயும் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி வாங்க போய் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேர்த்தையும் எப்படி கூட்டிகிட்டு வராங்க. இப்போ நீங்கள் 3 பேரும் பக்கத்தில் இருக்க ஒரு ஹோட்டலுக்கு போய் நல்லா சாப்பிட்டுட்ருக்கிறீங்க. அப்போ சுகாவுக்கு ஒரு ஃபோன் கால். ஃபோனில் ஹோபி தான் பேசிகிட்ருக்குறாரு. அவர் பார்த்துட்டு மச்சான் இங்கே நீ இப்போ உடனே வந்தாகணும்டா. நேற்றுக்கு தான் நான் சொன்னேன்ல நான் இன்றைக்கி வரமாட்டேன் அப்படின்ட்டு. மச்சான் கரெக்டு தான்டா, பட் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்லாம் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்கடா, என்னன்னு தெரியலை. நானும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், ஆனால் அவங்க எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீ கொஞ்சம் வாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே மின்ச்சி இருக்காடா மச்சான் ப்ளீஸ்டா கோச்சிக்காமல் வாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சுகாவுக்கு ஒரு வழி இல்லை. சரி வரேன் வை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே இப்போ உங்களை தான் பார்க்குறாரு. அப்போ நீங்கள் பார்த்துட்டு
என்னாச்சுங்கிற மாதிரி அப்படி கேட்குறீங்க. அப்போ சுகா உங்களை பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, இப்போது ஆஃபீஸ்க்கு அர்ஜென்ட்டாக போகணும் அப்படின்னு சொன்னோன்னே ஒயன் பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒயன் வந்து மின்ஷியை தூக்கிட்டு அப்படியே எலும்பி அப்படியே ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் தான் ஆஃபீஸ்க்கு தான் ஸ்ட்ரைட்டாக போகிறீங்க. இப்போ சுகா தான் வந்து காரை ஸ்டாப் பண்ணிட்டு சாரிடா சொல்லுவோம், இன்றைக்கி டாடாவும் கூட ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் ஒரு சின்ன ஒர்க் வந்துருச்சுடா, நீ ஏன் கூட வா, நம்ம 2 பேரும் அங்கே உள்ள ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம முடிச்சுட்டு நம்ம 3 பேரும் சேர்ந்து அதுக்கப்புறம் நம்ம பார்க்குக்கு போகலாம், ஓகேவா அப்படின்னு சொன்னோன்னே மின்ஷியும் பார்த்துட்டு ஓகே டாடா அப்படிங்கிற மாதிரி மின்ஷி சொல்கிறா. இப்போ சுகா தான் அப்படியே இறங்கி என் கூட வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்கள் 2 பேரும் அப்படியே ஆஃபீஸ்க்குள்ளே தான் என்ட்ரி ஆகுறீங்க. இப்போ அங்கே இருக்கிற எல்லா எம்ப்ளாயீஸும் உங்களை பார்த்துட்டு யாருடி இவ, என்ன இன்னைக்கு சுகா சார் கூட வந்திருக்கா, அதுவும் கையில் பார்த்தியா சுகா சாரோட குழந்தையெல்லாம் வச்சுட்டு இருந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி உள்ளே வந்து நிறைய குசுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ சுகா பார்த்துட்டு என்ன யாரும் இன்னும் வேலையை பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. என்ன தான் ஒர்க் பார்த்தாலும் ஒரு கண்ணு இந்த பக்கம் தான் இருக்குது. அப்படியே சுகா வந்து அப்படியே ஸ்பீடாக உள்ளே போகிறாரு. அப்போ நீங்கள் அப்படியே மின்ஷியை தூக்கிட்டு செல்லம் வா நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மின்ஷியை தூக்கிட்டு அப்படியே பின்னாடியே போகிறீங்க. இப்போது ஜெயஹோப் தான் அங்கே மண்டையை உடச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க ஒரு ஆளுக்கிட்டையும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ சுகா மாதம் அங்கே என்ட்ரி கொடுக்குறாரு. அப்படியே பக்கத்தில் போய் நின்றுட்டு என்ன பிரச்சனைங்க அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்குறாரு. அப்போ அண்ணா அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்துட்டு சுகா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், நாங்கள் என்ன சொல்லி அனுப்பியிருந்தோம், கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் இருந்த அந்த கிளைண்ட்டை பார்த்துட்டு வந்தால் போதுங்கிற மாதிரி தானே சொன்னோம், நீங்கள் ஏன் அவரை பார்க்காமலே வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சார் எனக்கு குழந்த இருக்குது, என் குழந்தைய பார்க்கணும் சார் நான் அப்படிங்கிற மாதிரி சுகா சொன்ன உடனே அங்கேருந்து ஒருத்தர் பார்த்துட்டு சார் குழந்த இருக்குது ஃபேமிலி இருக்குன்னா அப்புறம் ஏன் சார் நீங்கள்லாம் பிஸ்னஸ்குள்ளே வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே சார் ஒரு 10 நிமிஷம் இருந்து பார்த்துட்டு வரதுல அப்படி உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே என்ன இப்போ அவரை பார்க்காம வந்ததுனால இப்போ ஏதாவது குறைஞ்சி போயிடுச்சா, அவர் ஃபஸ்ட்டு சொன்ன டைமுக்கு வந்தாரா, 5 மணிக்கு நான் வந்துடுவேன்னு சொன்னார், 6 o'clock வரைக்கும் நான் வெயிட் பண்ணி பார்த்தேன் வரவே இல்லை, அவர் 7 o'clock வந்தார்னா அப்போ 2 hours நான் அங்கேயே வெயிட் பண்ணுவேன், என்னோடய டைம் வேஸ்ட் ஆகாதா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே சார் உங்கள் டைம் வேஸ்ட் ஆகணும் ஏன் சார் நீங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே இன்னொருத்தர் பார்த்து கேட்குறாரு. அப்போ சுகா பார்த்துட்டேன் எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் என்னால் பண்ண முடியும், எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காத யாருக்கும் நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது, எனக்கு இந்த ப்ராஜெக்ட் போனால் இன்னும் 4 ப்ராஜெக்ட் எனக்காக வரும், நான் அந்த ப்ராஜெக்டை பார்த்து நான் என் பாட்டுக்கு இருந்துட்டு போகிறேன், அதுக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி அவரை பார்த்து நான் ப்ராஜெக்டெல்லாம் வாங்கி அதை நான் சக்ஸஸ் ஆக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது, தயவு செஞ்சு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவர் அப்படியே பார்த்துட்டு சார் என்ன சார் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்போ பக்கத்தில் இருக்கிறவர் பார்த்துட்டு சாரி சார் அவர் எங்களை ரொம்ப ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, என்ன ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாத்துக்கும் கால் பண்ணி ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டார் சார், அதான் அதை என்ன பண்ணன்னு தெரியாமல் நாங்கள் கத்திட்டோம் சாரி சார் அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு. அப்போ சுகா பார்த்துட்டேன் ஃபஸ்ட்டு யார் உங்கள்கிட்ட கத்துனாங்களோ அவங்கக்கிட்ட போய் கற்றுங்க, என்கிட்ட வந்து கத்தாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி கேபின் டோர் ஓப்பன் பண்ணிட்டு இப்படி சுகா உள்ளே போயிடுறாரு. இப்போ அங்கே இருக்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்லாம் கிளம்பி போயிடுறாங்க. அப்போ நீங்களும் மின்ஷி இதை பார்த்துட்டு பார்த்தியா உங்கள் அப்பாவை எப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொன்னோன்னே மின்ஷி பார்த்துட்டு தாத்தா ஏன் இவ்வளோ கோவமாக பேசினாரு, எஜ்ஜுவாய்க்கும் தாத்தா இந்த மாதிரி பேசி நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரியா ஒரு மாதிரி அழுகிற ஸ்டேஜுக்கு போகிறா. அப்போ நீங்கள் பார்த்துட்டு அச்சோ அப்படிலாம் இல்லைடா, டாடா விளையாடிட்டு இருந்தாருடா, கோவப்படுற மாதிரி விளையாடினாரு அப்படிங்கிற மாதிரி ஒயன்னு சொல்லி சமாளிச்சிட்ருக்கா. அப்போ மின்ஷி பார்த்துட்டு நீ போய் சொல்கிற, டாடா உண்மையாட்டே கோவப்பட்டாரு அப்படிங்கிற மாதிரி மின்ஷி சொல்லி அழுறா. அப்போ உடனே ஹோபி ஃப்ரெண்டில் நின்றுப்பார், இதெல்லாம் பார்த்துட்டு தான் நின்றுப்பார். அப்போ நீங்கள் பார்த்துட்டு ஐயோ அவள் தான் அழுறான்னு தெரியுதுல, ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அச்சோ ஐயோ பாப்பா அழக்கூடாதுடா, டாடா விளையாடிட்டு இருந்தாருமா ஆங்க்ரி பேர்டு கேம், இப்படி ஆங்க்ரியாக பேசிக்கிட்டு அப்படியே கதவை சாத்திட்டு உள்ளே போயிடணும், இது வந்து பேர் ஆங்க்ரி பேர்டு கேம், ஆங்க்ரி பேர்டு கேம் அப்படிங்கிற மாதிரி ஹோபி ஏதோ ரொம்ப சொல்லி சமாளிக்கிறாரு. அப்போ மின்ஷி பார்த்துட்டு இது ஆங்க்ரி பேர்டு கேம்மா, ஆமாம் ஆங்க்ரி பேர்டு கேம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அப்படியே நீங்கள் பார்த்து சிரிக்கிறீங்க. அப்போ பார்த்துட்டு டாடா உண்மையாச்சு இது கேம் தானா, டாடா உண்மையாச்சு கோவப்படல, டாடா உண்மையாக கோவப்படலடா, இது கேம் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அப்போ சரி அப்படிங்கிற மாதிரி அவள் அப்படியே அழுகிறத ஸ்டாப் பண்ணிடுறா.
இப்போ நீங்கள் தான் ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அப்போ ஹோபி பார்த்துட்டு என்னை பார்த்தா உங்களுக்கு நக்கலாக தெரியுதுல்ல அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்போல்லாம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹோபி டோரை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போகிறாரு. அப்படியே சுகா தலையில் கையை வச்சுட்டு இருக்கிறாரு. ஏன்டா உனக்கு கொஞ்சம் அது அறிவு இருக்காடா அப்படிங்கிற மாதிரி ஹோபி பார்த்துட்டு கேட்காரு. இப்போ சுகா பார்த்துட்டு ஏன்டா குழந்தையும் வயனையும் கூட்டிகிட்டு வந்திருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாண்டா வெளியே போயிருந்தேன் அப்படியே வரவழில் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தெரியுதுல குழந்தைகிட்ட வச்சு ஹாஷா கத்துவியாடா எருமை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏய் அச்சோ மறந்துட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். மறந்துட்டேன் அவள் வந்து ஒப்பாரி வச்சிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அச்சோ மின்ஷி அப்படின்னு சொன்னேன். சாருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். டி போட அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். டே 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 இப்போ தாண்டா நானும் ஒயனும் ஏதோ என்னென்னமோ சொல்லி சமாதானப்படுத்தி வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். என்ன சொல்லி சமாதானப்படுத்துறீங்க? கேமு அப்படின்னு சொன்னேன். எது கேமா? ஆங்கிரி பேர்டு கேம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆங்கிரி பேர்டு கேமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா அப்படியே தலையை சொரிஞ்சிட்டு அப்படியே வெளியே போயிடுறாரு. இப்போ அப்படியே வெளியே வந்து பார்த்தா நீங்கள் தான் அப்படியே மின்ஷியை சிரிக்க வச்சுட்ருக்கீங்க. அப்படியே வெளியே போயிட்டு மின்ஷி போகலாமா அப்படின்னு சொன்னோன்னா டாட்டா டாட்டா நான் நான் அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து கையை அப்படியே தூக்கிட்டு வரா. அப்போ உடனே நீ சுகா கையில் தூக்கிட்ட என்னாச்சுடா செல்லம் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நீ நீ ஆங்கரி பட் கேம் விளாடினியா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அப்படியே ஒயின் சிரிக்கிறான். அப்போ சுகாக்கு இது எதுவும் புரியலை. அப்போ உடனே அவள் பார்த்துட்டு என்ன அப்படின்னு கேட்கும்போதுல இல்லை மாமா நீங்கள் இதில் கத்திட்டு இருந்தீங்கல்ல அதை பார்த்துட்டு ஜெயஹோப் வந்து நீங்கள் வந்து கோவப்படலை நீங்கள் ஆங்கிரி பேர்ட் கேம் விளையாடிட்டு போயிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் ஏதோ சமாதானப்படுத்தினார். அதை அவள் கேட்குறா அப்படின்னு சொன்னானே சுகாவும் பார்த்துட்டு ஆமாம் ஆமாம் டாடா ஆங்கிரி பேர்ட் கேம் விளையாடினேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியா அப்போ சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இப்போ அப்படியே டைட்டாக ஹக் பண்ண மாதிரியே பிடிச்சிட்டு வாவன் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஹேண்டை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ ஆப்போசிட்டில் வந்து ஆரம் தான் ஃபோன் பேசிகிட்டே வராரு. அப்போ இதை பார்த்துட்டு உடனே அப்படியே ஃபோனை வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்போ உடனே சுகா ஃப்ரெண்டில் போயிட்டு டேய் என்னாச்சுடா அப்படின்னு மாதிரி கேட்டோன்னே நீ வந்து மின்ஷியை கொஞ்சம் பிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் அப்படியே சுகா கிட்டேருந்து மின்ஷியை வாங்கிட்டு அங்கேருந்து அப்படியே போயிடுறீங்க. இப்போ அப்படியே ஆரம் வந்து அப்படியே தள்ளிக்கிட்டே பின்னாடி வரான். வந்து அப்படியே ஹோபி வந்து பின்னாடி தான் நின்றுப்பாரு. அப்போ ஹோபிக்கிட்ட நிப்பாட்டிக்கிட்டு டே மச்சான் ஒரு உண்மையை சொல்கிறேன்டா உங்கள் 2 பேர்த்தோடைய பேரிங் சூப்பராக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி ஆரம் சொல்கிறான். அப்போ பார்த்துட்டு இதுதானா நானும் என்னமோ நினச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே டேய் ஒரு பெரிய விஷயம் சொல்லியிருக்கேன்டா மதிக்க தான் இல்லை கொஞ்சம் ரெஸ்பெக்டாக பண்ணான்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே அது எனக்கே தெரியும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறதுக்கு பார்க்குறான். அப்போ அவன் கையை பிடிச்சிட்டு டேய் ஒயின்ட்ட பேசுறியா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே இல்லைடா ஒயின்கிட்ட நான் பேசலை அப்படிங்கிற மாதிரி சொன்னானே ஏன்டா இல்லைடா எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை டேய் இவனை வச்சுக்கிட்டு மச்சான் அவங்க அப்பாட்ட நீ பேசிட்டே ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னேன்னே இல்லை அம்மா இன்றைக்கி பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீ அம்மாவுக்கு கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஆரம் சொல்கிறான். அப்போ பார்த்துட்டு ஏன்டா அம்மாவுக்கு கால் பண்ணுறா சரிங்கிற மாதிரி அப்படியே கால் பண்ணுறான். இப்போ கால் பண்ணா சொல்கிறேன் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா ஒரு வேலை விஷயமா ஆஃபீஸ்க்கு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். டேய் அப்போ ஒயனு மனுஷங்கடா அம்மா என் கூட தாம்மா ஆஃபீஸில் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி இப்போ எங்கே போகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லைம்மா இப்போ 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு பார்க்குக்கு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே இப்போ எதுக்கு கால் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இல்லைம்மா அது மாமா பக்கத்தில் இருக்காரா இல்லை இல்லை அவன் தான் நிற்கான் என்ன சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே இல்லை மாமாட்ட பேசிட்டிங்களா அது நீ இப்போ நான் 10வது நிமிஷமே நான் பேசிட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொன்னானே மாமா என்ன சொல்லிச்சு அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா என்ன ஒரே ஒரு சின்ன ரூல்ஸ் மட்டும் சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே என்ன அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்குறான். அப்போ சுகா கேட்டான் அது அவனுக்கு இருக்கிறது ஒரே பொம்பளை பிள்ளையா என்னால் கல்யாணத்தை கொஞ்சம் பெருசாக நடத்தணும்னு ஆசைப்பட்றான் அப்படின்னு சொன்னேன். செகண்ட் மேரேஜ்மா அப்படின்னு சொன்னோன்னே டேய் ஃபஸ்ட்டு மேரேஜுக்கே நான் நிறைய பேர்த்த கூப்பிட்டு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் நீ என்னடானா இல்லை எனக்கு சிம்பிளாக தான் வேணுங்கிற மாதிரி நீ உன் இஷ்டத்துக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட இந்த வாட்டியாவது என் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிறேன் அவனும் ஆசைப்பட்றான் எனக்கும் சரின்னு தோணுச்சு நான் சொந்த பந்தங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த கல்யாணத்தை நான் பெருசாக தான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னே தேவையே இல்லாததுமா இதெல்லாம் டேய் போட அந்த பக்கம் அப்படின்னு சொன்னானே என்னவும் பண்ணி தொலைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகா தான் 6 மணி வந்து பார்க்கணும். அப்போ ஆரம் பார்த்துட்டு மச்சான் நல்ல சான்ஸ் ஒயின் கூட பேசிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னானே
டேய் என்கிட்ட என்னடா பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி கேட்க முடியல. மச்சான் அவன்கிட்ட பர்மிஷன் கேளுடா, என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு, என்னை பார்த்துக்கிறதுக்கு, என்னோடய ஒய்ஃபை என் வீட்டுக்கு வரைங்கிற மாதிரி கேளாம்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஃபோனில் என்ன வந்து சுகா வந்து ஃபோனை கட் பண்ணி வைக்க மாட்டார், அவர் வந்து ஃபோனை ஆன்லேயே தான் வச்சுருப்பாரு. அப்போ சுகாவோட அம்மா பார்த்து, டேய் நல்ல ஐடியாடா, ஒயன்கிட்டே நீ பர்மிஷன் கேட்டு போகிறான்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நீ வேறு சும்மா இருமா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா ஆரம்பத்தில், டே மச்சான் நல்ல சான்ஸு, நல்ல சந்தர்ப்பம், விட்டுறாத, ஒயின் கூட பர்மிஷன் கேட்டுரு. அதுக்கப்புறம் ஒயின் மனசில் என்ன நினைக்கலன்னு சொல்லிட்டு தினம் நீ மனசுக்குள்ளே நினச்சி அழுகிறதுக்கு இப்போவே ஒயின்கிட்ட கேட்டுக்கிட்டா ஒயின் மனசில் இருக்கிறத சொல்லிடுவாள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இதை சுகாவோட அம்மா ஃபோனில் வந்து கேட்டுட்டு ஆரம்பிக்கிட்ட, ஆரம் நல்ல ஐடியா கொடுக்குறாடா நீ அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆரம் பார்த்துட்டு அப்படி ப்ரௌட் மூமெண்ட்டாக தேங்க்யூமா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ உடனே ஹோபி பார்த்துட்டு எருமைக்கு பெருமை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் திரும்பிக்கிறாரு. அப்போ ஆரம் வந்து அப்படியே ஹோபியை பார்த்து முறைக்கிறாரு. இப்போது சுகா அதை பார்த்துட்டு, மச்சான் பேசினா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறியாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ சுகாவோட அம்மா தான் பார்த்துட்டு, டேய் பேசினா கரெக்டாக இருக்கும்டா, நீயே ஒயின் கூட ஒரு வார்த்தை கேட்டுட்டியானா உனக்கும் மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ சுகாவும் பெருமூச்சு விட்டுட்டு சரி நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே காலை கட் பண்ணிடுறாரு. அப்போ ஆரம்பம் ஹோபியும் பார்த்துட்டு மச்சான் ஆல் த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து அப்படியே சுகா போயிடுறாரு. இப்போ அப்படியே கூட்டிகிட்டு பார்க்குக்கு தான் போகிறாரு. அங்கே நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க. மின்ஷியும் நீங்களும் நல்லா விளையாடுறீங்க. இப்போ விளையாடிக்கிட்டு டயர்டில் வந்து உட்காரிங்க. மின்ஷி வந்து அப்படியே அங்கே ஒரு சின்ன குழந்தை கூட அப்படி மின்ஷி வந்து ஜாலியாக விளையாடிட்டுருக்கா. அப்போ இதை பார்த்துட்டு சுகா இருக்கிறாரு. இப்போ நீங்கள் வந்து அப்படியே சுகா பக்கத்தில் அப்படியே மூச்சு வாங்கிட்டே வந்து உட்காரிங்க. அப்போ சுகா உங்களை பார்த்துட்டு, ஒயன் உங்க கூட கொஞ்சம் தனியாக பேசலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்துட்டு பேசுங்க மாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஒயன் அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி அவர் இழுக்கிறாரு. அப்போ நீங்கள் பார்த்துட்டு என்னம்மாம்மா எதுவாக இருந்தாலும் தைரியமாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ சுகா பார்த்துட்டு அது வந்து உங்ககிட்ட அது எப்படி கேட்குறதுன்னு எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சுகா அப்படியே உங்களை பார்த்துட்டேன். ஒயன் நான் சொல்லிடுறேன், நீ நீ மின்ஷிக்கு அம்மாவாக இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ நீங்கள் அப்படியே சுகாவை பார்க்குறீங்க. அப்போ சுகா பார்த்துட்டு நான் கேட்குறது தப்பு தான், ஆனால் மின்ஷி உன் கூட தான் ரொம்ப அட்டாச்சாக இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அம்மாவும் செகண்ட் மேரேஜ் பண்ண சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களும் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலை. அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா ஒயனை கெட்டிக்கோ, ஒயன் குழந்தைய நல்லா பார்த்துப்பாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு வேறு வழி தெரியலை. இப்போ கூட நான் எதுக்கு இதை கேட்குறேன்னா உன்கிட்ட ஒரு முடிவு கேட்குறேன். இல்லை உன் மனசில் வேறு யாராவது பையன் இருக்கிறான், இல்லை உங்களெல்லாம் என்னால் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நீ எதாவது சொல்லிட்டேன்னா இந்த மேரேஜை நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். இப்போ கூட எங்கள் அம்மா உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறதுக்கான ரீசன் அதுதான். உன்னை எனக்காக பேசுகிறதுக்காக தான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போது கண்டிப்பாக எங்கள் அம்மா உங்கள் அப்பாட்ட பேசியிருப்பாரு. உங்கள் அப்பா என்ன பதில் சொல்லியிருப்பாருன்னு எனக்கு தெரியலை. இருந்தாலும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் உங்க கூட பேசணும்னு நினச்சேன், அதான் கேட்டேன். ஐ எம் ரியலி சாரி ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சுகா அப்படியே திரும்பிக்கிறாரு. அப்போ நீங்கள் அப்படியே யோசிச்சுக்கிட்டு நீங்கள் எதுவுமே பேசலை. அப்போ மின்ஷி பக்கத்தில் வந்துட்டு ஒயன் வா நம்ம விளாட போகலாம், வா வா அப்படிங்கிற மாதிரி அவங்க கையை பிடிச்சி இழுக்கிறா. அப்போ நீங்கள் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் போய் விளையாட போயிட்டீங்க. பட் நீங்கள் எதோ பதிலுமே சொல்லாமல் போனதுனால சுகாவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஓகே அவளுக்கு பிடிக்கல போல் அப்படிங்கிற மாதிரி சுகா யோசிக்கிறாரு. அப்போ சுகா அப்படியே யோசிச்சுக்கிட்டு அங்கேருந்து அப்படியே எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சிட்டு ஈவினிங் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நீங்களும் பார்த்துட்டு அப்படியே டைமை பார்க்குறீங்க. மணி ஈவினிங் 6 o'clock ஆகிடுச்சு. அப்போ நீங்கள் பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மின்ஷியை கூட்டிகிட்டு வரீங்க. இப்போ காரோட ஃப்ரண்ட் சீட்டில் தான் இருந்து மின்ஷியை பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் வரும்போச்சில் வந்து நீங்கள் மின்ஷி கூட ஜாலியாக விளையாடிட்டே வந்திருப்பீங்க. இப்போ ரொம்ப சைலண்டாக இருக்கிறீங்க. மின்ஷியுமே உங்களை பார்த்துட்டு மயன் என்னாச்சு உனக்கு, ஏன் எவ்வளோ நேரம் கொஞ்சம் ஜாலியாக விளையாடினேன், இப்போ என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே நீங்கள் பார்த்துட்டு ஐயோ அப்படிலாம் இல்லை மின்ஷி, அது எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் ஏதோ பார்த்துட்ருக்குறா. இப்போ சுகாவுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. சரி நம்ம தேவையில்லாததை பேசி அவளை மைண்ட் அப்செட் பண்ணி விட்டுட்டோமோ அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு தோணிக்குது. இப்போ வீடும் வந்துடுது. நீங்கள் அப்படியே கார்லேருந்து மின்ஷியை தூக்கிட்டு அப்படியே இறங்குறீங்க. இறங்கி அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறீங்க.
சுகா உங்கள் பின்னாடியே தான் வராரு. பட் சுகா எதுவுமே பேசல. அவர் சைலண்டாக வந்து உட்கார்றாரு. நீங்கள் வந்து அப்படியே மின்ஷியை தூக்கிட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. அப்போ மின்ஷி அப்படியே குடுகுடுன்னு கீழே இறங்கி பாட்டி அப்படிங்கிற மாதிரி போகிறா. அப்போ நீங்கள் இதை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டே அப்படியே போய் உங்கள் அப்பா பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறீங்க. இப்போ சுகா பார்த்துட்டு, அம்மா டைம் ஆயிடுச்சுமா, லேப்டாப்லாம் வீட்டில் இருக்குது, ஒரு சின்ன ஒர்க் இருக்குது, போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, போகலாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இப்போ மின்ஷி அப்படி தூக்கிக்கிட்டு அப்படியே எழும்புறாங்க. அப்போ மின்ஷி பார்த்துட்டு, ஒயன் ஒயன் பாய் பாய், என்னை பார்க்க அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வரணும் சரியா அப்படிங்கிற மாதிரி மின்ஷி சொல்கிறா. அப்போ நீங்கள் ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போ உடனே சுகா பார்த்துட்டு, கிளம்புறேன் மாமா அப்படின்னு சொன்னோன்னா, பார்த்து போ சுகா. அப்போ உடனே எந்திரிச்சு அவங்க கிளம்பும் போச்சுல. அப்படியே மின்ஷி பார்த்துட்டு, வயன் நீ நீ எங்கள் கிட்ட வரியா, நீயும் எங்கள் கிட்ட வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, வரேன்டா, கூடிய சீக்கிரத்தில் உங்கள் வீட்டுக்கு வரேன், அதுவும் உன்னோட மம்மாவாக வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சுகாவுக்கும் ஷாக்காக இருக்குது. அப்படியே திரும்பி பார்க்குறான். இப்போ மின்ஷி பார்த்துட்டு, நீ 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 மம்மாவை வருவியா அப்படின்னுங்கிற மாதிரி கேட்டோன்னே, நான் உன்னோட மம்மாவை அந்த வீட்டுக்கு வரேன் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்போ நீ ஒயன் இல்லையா, நீ என்னோட மம்மாவா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, நான் உன்னோட மம்மா தான், நீங்கள் இனிமேல் என்ன மம்மான்னு தான் கூப்பிடணும் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, ஓகே அப்படிங்கிற மாதிரி மின்ஷி ஸ்மைல் பண்ணுறா. நீங்கள் பார்த்துட்டு, அச்சோ என் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே கொஞ்சிறீங்க. அப்போ சுகாவோட அம்மா பார்த்துட்டு, சந்தோஷம்டா சொல்லும், நீ ஒத்துப்பியோ ஒத்துக்க மாட்டியோன்னு நினச்சி பயந்துக்கிட்டே இருந்தேன், சந்தோஷம்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க உங்களோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு அப்படியே உங்கள் அத்தையும் போயிடுறாங்க. நீங்கள் அப்படியே சுகாவை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. சுகா உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பட் சுகா எதுவுமே பேசலை. பட் அவர் அப்படியே போயிடுறாரு. நீங்களும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே ரூமுக்கு போயிடுறீங்க. இப்போ இப்படியே டேஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது. இப்போ ஃபைனலி உங்கள் மேரேஜ் டேட்டும் வந்துடுது. நீங்கள் 2 பேரும் இப்போ ஸ்டேஜில் தான் அப்படி நிற்கிறீங்க. உங்களுக்கு சென்டரில் மின்ஷி இருக்கிறா. உங்களுக்கு மேரேஜெலாம் ஆல்ரெடி முடிச்சிருக்கோண்டா. இப்போ ஒரு சின்ன ரிசப்ஷன் மாதிரி பண்ணுறாங்க. நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருக்கிறாங்க. இப்போ அந்த மண்டபத்தில் தான் ஒரு ஆள் கிஃப்ட்டை எடுத்துகிட்டு அப்படியே ஸ்லோ மோஷனில் அப்படியே நடந்து வராங்க. அப்போ சுகா வந்து நிமிர்ந்து பார்க்குறான். அது வேறு யாரும் இல்லை, சோஃபி தான். அப்படியே பக்கத்தில் வந்து நின்றுட்டு, நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் நீ கேட்கலல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன கேட்க சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சுகா என்ன மேரேஜ் பண்ணிக்கிறதுலாம் அப்படி உனக்கு என்ன கஷ்டம், அவன் என் அக்கா குழந்தை, என்னை விட யார் பத்திரமா பார்த்துப்பான்னு நீ நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இங்கே பாரு, எனக்கு இதுதான் சரின்னு பட்டுச்சு, அதனால் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், தேவையில்லாமல் என்னோடய லைஃப்பில் குறுக்க வராது, உங்கள் லைஃப்பில் நான் குறுக்க வரல, பட் என் அக்கா குழந்த லைஃப்பில் நான் குறுக்க வருவேன், ஏன்னா அது என் அக்கா பெற்றுக்கிட்ட குழந்த, அவளுக்கு என்கிட்ட தான் உரிமை ஜாஸ்தியாக இருக்குது, நீங்கள் எப்படி இன்னொரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இவ தான் உன்னோட அம்மான்னு நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, உனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை ஒயனுக்கும் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்ட பேசு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அது எப்படி முடியும், அவள் என்ன என் அக்கா கூட பிறந்தவளா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இத்தனை நாளாக உனக்கு அக்கா பாசம் இல்லையே, இத்தனை நாளாக நீ அக்கா அக்கான்னு வீட்டுக்கு வரலையே, என்ன திடீர்னால அக்கா பாசம் அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்குறான். அப்பாவை பார்த்துட்டு, இனாஃப், இதுக்கு மேலே உன் கூட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, அதான் தெரியுதுல்ல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இப்போ அவள் பார்த்துட்டு, என் அக்கா பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, ஒன்றையும் ஒயினையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். இப்போ அங்கேருந்து அப்படியே சோஃபி போயிடுறா. இப்போ நீங்கள் தான் அப்படி சுகாவை பார்க்குறீங்க. சுகா உங்களை பார்த்துட்டு, சாரி ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, பரவாயில்ல மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மின்ஷி அப்படியே தூக்கிக்கிறாங்க. இப்போ மின்ஷி அப்படியே உங்கள் கூட ஜாலியாக விளையாடிட்டுருக்குறா. உங்கள் ஹேர் தொட்டு பார்க்குறது, உங்கள் கண்ணை தொட்டு பார்க்குறது, உங்களை வந்து இப்போ வந்து அவள் வந்து ஒயன் அப்படின்லாம் கூப்பிட மாட்டாள், ஃபுல்லாக மம்மா மம்மா மம்மான்னு தான் ஃபுல்லாக கூப்பிடுவாள். அதை பார்க்கும்போதுல சுகாவுக்கு வந்து ஒரு ஹாப்பி, நம்ம குழந்தை இனிமேல் எதுக்காகவும் கஷ்டப்பட மாட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைங் சுகாவுக்கு கிடைக்குது. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட் டைம் ஆகிடுச்சு. இப்போ உங்களை தான் ஃபஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. மின்ஷி பார்த்துட்டு, மம்மா மம்மா எங்கே போவீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, அது ஒரு இடமும் போகலடா செல்லம், உன் கூட தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, ஒயன் ரெடி ஆகிட்டியா, இந்தா பால் சம்பா பிடி அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நீங்களும் அப்படியே அந்த பால் சம்பா கையில் வாங்கிக்கிறீங்க. இப்போ மின்ஷி பார்த்துட்டு, மம்மா நானும் அப்படிங்கிற மாதிரி அவள் கையை தூக்கிட்டு வரா. அப்போ உடனே
சுகாவோட அம்மா பார்த்துட்டு மின்சி செல்லம் இன்னைக்கு ஒரு நாள் பாட்டி கூட படுத்துக்கோ சரியா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே மம் மம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பக்கத்தில் வரா. அப்போ நீங்கள் பார்த்துட்டு ஐயோ அத்தை விடுங்க அத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மின்சியை தூக்கிக்கிறீங்க. இப்போ மின்சி பார்த்துட்டு மம்மா நான் உன் கூட்டத்தில் இன்னைக்கு தூங்குவேன் மம்மா என்னை விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி அவங்கள டைட்டாக பிடிச்சிக்கிறான். அப்படிங்க பார்த்துட்டு அத்தை அவருக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அத்தை நீங்கள் விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த பால் கிளாஸ் எடுத்துகிட்டு அப்படியே மேலே போயிடுறீங்க. இப்போ டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா சுகா தான் செம்ம நர்வஸில் இருக்கிறாரு. ஏன்னா சுகாவுக்கு வந்து இது விருப்பம் இல்லை, பட் இருந்தாலும் அவங்க அம்மா ஃபோர்ஸ் பண்ணுறாங்களே என்ன பண்ணுங்கிறத மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே மின்சியை தூக்கிட்டு தான் உள்ள போகிறீங்க. அப்போ சுகா உங்களை நிமிர்ந்து பார்க்குறாரு. அப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்தாங்க மாமா பால் குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சுகா அப்படியே அந்த கிளாஸ் கையில் வாங்கிட்டு ஐயோ மின்சிக்குட்டி நம்ம 2 பேரும் இன்றைக்கி தூங்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்கள் தான் பெட்டை சுற்றி அந்த பக்கம் வந்து மின்சியை சென்டரில் போட்டுட்டு நீங்கள் அப்படியே அந்த பெட்டில் வந்து படுக்கிறீங்க. அப்போ மின்சி பார்த்துட்டு மம்மா மம்மா என்ன டைட்டாக பிடிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்களும் அப்படியே மின்சியை வந்து ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறீங்க. இப்போ சுகா பார்த்துட்டு ஓகே சரி நான் கீழே படுத்துக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மின்சி பார்த்துட்டு நீமா இங்கே வா இங்கே வா அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து கையை வச்சு காமிக்கிறா. அப்போ நீங்கள் பார்த்துட்டு அதான் இவ்வளோ பெரிய பெட்டு தானே மாமா பரவாயில்ல நீங்கள் அதில் படுத்துக்கோங்க ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சுகாவும் அப்படியே பக்கத்தில் வந்து படுத்துக்கிறான். இப்போ சுகா கையை பிடிச்சி அவள் வயிற்றில் வச்சுக்கிட்டு டட்டா நீ இங்கே கை வச்சுக்கோ சரியா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே சரிடா சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவும் அப்படியே தட்டி கொடுக்குற மாதிரி மேலே கை வச்சுருக்கிறான். இப்போ மின்சி தான் உங்கள் கையை எடுத்து அப்படியே சுகாவோட கைக்கு மேலே வச்சுட்டு இங்கே வச்சுக்கோ எங்கே வச்சுக்கோ ஓகேவா மம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ மின்சி தான் அப்படியே படுத்து கண்ணை மூடிக்கிறான். இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து செம்ம ஆக்வர்டாக இருக்குது. ஏன்னா சுகாவோட கைக்கு மேலே உங்கள் கையை நீங்கள் வச்சுருக்கிறீங்க. சுகா உங்களை பார்க்குறாரு, நீங்களும் அப்படியே சுகாவை அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. உங்களுக்கும் சுகாவுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. பட் என்ன பண்ணுறது குழந்த வேற படுத்துருக்கால அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து அவளை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. சுகாவும் கொஞ்ச நேரம் பார்த்துருப்பாரு, அப்படியே அவர் தூங்கிடுறாரு. இப்படி தான்டா அவங்க டேஸ் எல்லாமே ஸ்கிப் ஆகிட்டுருக்குது. இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆகி 1 மந்த் ஆகிடுச்சு. இப்போ வந்து சுகா வந்து முந்திய மாதிரி கிடையாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறி உங்கள் கூடலாம் ஜாலியாக பேசுவார். உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயமும் சுகா பார்த்து பார்த்து பண்ணுவார். அண்ட் ஒரு உண்மையை சொல்லணும்னா சுகா வந்து உங்களை லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இது வரைக்கும் சுகா உங்ககிட்ட சொன்னது கிடையாது. நீங்களும் சுகாவை லவ் பண்ணுறீங்க, பட் நீங்களும் சுகா கிட்ட சொன்னது கிடையாது. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அப்போ மின்சி தான் நம்ம எங்கேயாவது வெளியே போகலாமா அப்படிங்கிற மாதிரி மின்சி கேட்குறான். அப்போ சுகா பார்த்துட்டேன் எங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்டோன்னே வெளியே போகலாம் கதைக்கு எங்கேயாவது போகலாமா எனக்கு பொம்மை வேணும் அப்படிங்கிற மாதிரி மின்சி கேட்குறான். அப்போ நீங்கள் பார்த்துட்டு மின்சி அதான் இவ்வளோ டாய்ஸ் வச்சுருக்குறல அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே சுகா பார்த்துட்டு பரவாயில்ல மேரேஜாக இது வரைக்கும் ஒன்று வெளியே எங்கேயும் கூட்டிகிட்டு போகலை, வா அப்படியே வெளியே போயிட்டு எங்கேயாவது சுற்றிட்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி சுகாவும் கேட்குறான். அப்போ நீங்கள் பார்த்துட்டேன் சரி மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிடுறீங்க. இப்போது சுகா தான் மின்சியை தூக்கிட்டு அப்படியே காருக்கு போகிறாரு. இப்போ நீங்களும் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து அப்படியே காரில் போய் உட்காடுறீங்க. அப்போ சுகா கிளம்பலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நீங்களும் பார்த்துட்டு கிளம்பலாமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. இப்போ ஒரு பெரிய ஷாப்பிங் மாலுக்கு முன்னாடி தான் சுகா கொண்டு காரை நிப்பாட்டுறாரு. இப்போ சுகா உங்களை பார்த்துட்டு நீங்கள் 2 பேரும் இங்கே இறங்கிக்கங்க, நான் காரை கொண்டு பார்க் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா காரை எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அப்போ நீங்கள் கையில் மின்சியை வச்சுட்டு நிற்கிறீங்க. இப்போ சுகா அங்கே வந்தோடனே மின்சி வந்து கீழே இறங்குறா. சுகா வந்து காரை வந்து ஆப்போசிட்டில் தான் கொண்டு நிப்பாட்டியிருப்பார். அண்ட் ஆப்போசிட்லேருந்து ரோடு கிராஸ் பண்ணி தான் வர மாதிரி இருக்கும். அப்போது மின்சி பார்த்துட்டு அப்படியே கிராஸ் பண்ணுறதுக்கு நிற்கிறா. அப்போ நீங்கள் பார்த்துட்டு மின்சி முன்ன போகாத அப்படிங்கிற மாதிரி அவள் கையை பிடிக்கிறா. அப்போ யாரோ கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு திரும்பி பார்க்கும்போதுல மின்சி வந்து ரோட்டுக்கு ஓடிடுறா. அப்போ நீங்கள் பார்க்குறீங்க, அங்கே பார்த்தா ஒரு பெரிய கார் வருது. அப்போ நீங்கள் மின்சின்னு கத்திக்கிட்டு அப்படியே மின்சியை முன்ன பிடிச்சி தள்ளிட்டு நீங்கள் அப்படியே விழுந்துடுறீங்க. இப்போது அந்த கார் தான் உங்கள் மேலே அப்படியே ஏற்றுனதில் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போய் விழுந்துடுறீங்க. இப்போ சுகா தான் அதை பார்த்துட்டு மின்சியை வந்து டைட்டாக பிடிச்சிருப்பாரு. ஏன்னா மின்சி வந்து தட்டி கீழே விழ வந்திருப்பா. அப்போ சுகா வந்து மின்சியை பிடிச்சி தூக்கியிருப்பாரு.
இப்போ பார்த்து நீங்கள் வந்து தள்ளி போய் விழுந்திருப்பீங்களா, அப்போ சுகா வந்து மின்ஷியை தூக்கிட்டு உங்ககிட்ட வராங்க. பார்த்தா உங்க தலையில இருந்தெல்லாம் நிறைய பிளட் வந்துட்டுருக்கு. இதை பார்த்துட்டு இதை சுகா பார்த்துட்டு, ஒயன் என்னன்னு ஆச்சு உனக்கு, ஒயன் ஒயன் அப்படிங்கிற மாதிரி அவர் தட்டிகிட்டு இருக்காரு. பட் நீங்கள் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லாமல் படுத்துருக்கீங்க. சுகாவுக்கெல்லாம் கையெல்லாம் அப்படியே ஷிவர் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறான்னா, சுகா வந்து கார் பார்க் பண்ணியிருப்பாள்ல, அந்த காரை எடுத்துகிட்டு அப்படியே உங்களை அந்த காரில் கொண்டு படுக்க வச்சுட்டு அப்படியே காரை எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாரு. மின்ஷி வேறு உங்களை பார்த்து பார்த்து அழுதுகிட்டே இருக்கா. நீங்கள் வந்து கண்ணை திறக்கவே இல்லை. மின்ஷி வேறு உங்களை கூப்பிடுறா, மம்மா எலும்பு மம்மா, மம்மா எலும்பு எலும்புன்னு சொல்லிட்டு அவளும் ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கா. பட் நீங்கள் எலும்பவே இல்லை. இப்போ சுகா தான் பார்த்துட்டு, மின்ஷி ஒன்றும் ஆகாதுடா, நம்ம அம்மா கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சுகாவே ஒரு பயத்தோடு தான் சொல்லிட்டு இருக்கிறான். இப்போ வந்து ஹாஸ்பிட்டலும் வந்துருச்சு. இப்போ டாக்டர்கிட்ட போய், டாக்டர் டாக்டர் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு டாக்டர் என் ஒய்ஃபுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்போ ஒயனை பார்த்துட்டு சீக்கிரம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெச்சரை எடுத்து அதில் வந்து ஒயனை படுக்க வச்சு அப்படியே தள்ளிட்டு போகிறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ணியாச்சு. இப்போ சுகா தான் ஆப்ரேஷன் தேட்டருக்கு முன்னாடி அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டே இருக்கிறான். இதை வந்து மின்ஷி வந்து பார்த்து அழுதுட்ருக்கா. பட் மின்ஷிக்கு என்ன சொல்லி சமாதானப்படுத்தன்னு தெரில. உடனே சுகா பக்கத்தில் போய் மின்ஷியை தூக்கிட்டு, அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது சரியா அப்படின்னு சொன்னோன்னா, மம்மு 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 அப்படிங்கிற மாதிரியே அழுதுட்ருக்கா. இப்போ சுகா பார்த்துட்டு, அச்சோ அழக்கூடாதுடா, அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஹக் பண்ணிக்கிறான். இப்போ பார்த்தா உங்கள் அம்மா அப்பா, அப்புறம் சுகாவோட அம்மா, அப்புறம் ஆரம், ரியா எல்லாருமே வந்திருப்பாங்க. சுகாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, கையெவ்வளோ அவனுக்கு ஷிவர் ஆகிட்டு இருக்குது. இப்போ சுகாவோட அம்மா தான் ஃப்ரெண்டில் வந்து, டேய் என்னடா ஆச்சு அவளுக்கு, இல்லைம்மா ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இப்படிரா, இல்லைம்மா மின்ஷி ரோட்டுக்கு வந்துட்டாம்மா, அதை பார்த்து காப்பாற்ற வந்ததில் அவளுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சும்மா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திணறியே சொல்கிறான். அப்போ உங்கள் அப்பா பார்த்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சுகா, அவள் வந்துடுவா அப்படிங்கிற மாதிரியே அவங்க ஒரு தைரியம் கொடுக்குறாரு. அப்போ சுகா நிமிர்ந்து பார்த்துட்டு, ஓகே மாமா அப்படிங்கிற மாதிரி சுகா பார்க்குறாரு. இப்போ மின்ஷி தான் அழுதுகிட்டே இருக்கிறா. அப்போது உங்கள் அம்மா தான் வந்து அப்படியே மின்ஷி தூக்கிட்டு, உங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாதுடி செல்லம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படியே தூக்கிக்கிறாங்க. இப்போ டாக்டர் வெளியே வந்துட்டு, அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை, அவங்களுக்கு தலையில் மட்டும் பலமாக அடிபட்டிருக்கு. பட் அதனால் அவங்க கொஞ்சம் மயக்கமாயிட்டாங்க, வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் சுகாவுக்கு உயிரே வருது. இப்போ பார்க்க போகலாமான்னு கேட்கும்போதுலாம் போகலாம், பட் டிஸ்டர்ப் பண்ணாதுங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. அப்போது ஒரு ஆளாக உள்ளே போகிறாங்க. அங்கே நீங்கள் அப்படியே கண்ணு மூடி படுத்துருக்குறீங்க, ட்ரிப்ஸ் உங்களுக்கு இறங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ அதை சுகா பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் வந்து உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு, பயந்துட்டேன்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவங்க ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறாரு. அப்போ சுகாவோட அம்மா பார்த்துட்டு, சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு சோஃபி வரா. சோஃபி அப்படியே நடந்து வந்து சுகாவை பார்த்து, இதுக்கு தான் சொன்னேன், என் அக்கா பிள்ளை என்னை தவிர யாரும் பத்திரமா பார்த்துக்க மாட்டாங்க, என் அக்கா பிள்ளை என்கிட்டே கொடுத்துருங்கன்னு சொன்னேன், யாராவது கேட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ சுகா நிமிர்ந்து பார்த்துட்டு, இப்போ அவளுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, அவளுக்கு என்னாச்சா, கொஞ்சம் விட்டுருந்து அவளுக்கு அடிபட்டிருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, அதான் படலை, என் பிள்ளையை பார்த்துக்க எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்கிறான். இப்போ ஆரம் ஃப்ரெண்டில் வந்துட்டு, நீ என்ன பாசம் இருக்கிற மாதிரி வந்து நடிக்கிற, உண்மையிட்டும் உன் அக்கா பொண்ணு மேலே உனக்கு பாசம் இருக்கா என்ன அப்படிங்கிற ஆரம் கேட்குறான். அப்போ அவள் பார்த்துட்டு, என் அக்கா பொண்ணு மேலே எனக்கு பாசம் இல்லாமல் வேறு யாருக்கு பாசம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவள் கத்துறான். அப்போ சுகா பார்த்துட்டு, தயவு செஞ்சு கத்தாத அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, நான் அப்படி தான் கத்துவேன் அப்படின்னு சொன்னோன்னே, அவள் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கா, அவளை ரெஸ்ட் எடுக்க விடு அப்படின்னு சொன்னோன்னே, ஓ இன்னும் இவ சாகலையா அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்குறா. அப்போ ஆரம் பார்த்துட்டு, அவள் செத்துருப்பான்னு நினச்சிட்டு நீங்கள் வந்தியா அப்படிங்கிற மாதிரி ஆரம் கேட்குறான். அப்போ உடனே அவள் சோஃபி திரும்பி பார்த்துட்டு, நான் உன் கூட பேசலை அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. சுகா, இதுக்கு தான் ஃபஸ்ட்டே சொன்னேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க, என் அக்கா பொண்ணை என்னை தவிர வேறு யாரும் பத்திரமா பார்த்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொன்னேன், ஆனால் என் பேச்சை நீ கேட்கவே இல்லைல்ல அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ஆரம் பார்த்துட்டேன், நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு அவன்கிட்ட சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நீ யார் எங்கள் லைஃப்குள்ளே வர அப்படிங்கிற மாதிரி சோஃபி கேட்குறா. அப்போ ஆரம் பார்த்துட்டேன், நான் அவனோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னோன்னே, ஃப்ரெண்டு தானே வேறு யாரும் இல்லைல்ல, இவங்க பாரு ஃப்ரெண்டாக இருந்தால் ஃப்ரெண்டாக மட்டும் இருக்கணும், அதை விட்டுட்டு தேவையில்லாமல் லைஃப்குள்ளெல்லாம் வந்தேன்னு வை, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். போடி அப்படிங்கிற மாதிரி ஆரம் சொல்கிறான். இப்போ ஆரம் அப்படியே பார்த்துட்டு, நீ ஒரு உண்மையை சொல்லு, அன்னைக்கு ஜெஷி இறந்த டைமில் நீ ரூமுக்குள்ளேயே வரலன்னு தானே சொன்னேன், ஆனால் அன்றைக்கி நீ ரூமுக்குள்ளே வந்ததை நான் பார்த்தேனே அப்படிங்கிற மாதிரி ஆரம் கேட்குறான். அப்போ அவள் பார்த்துட்டு, என்ன கனவு உலகத்தில் இருக்கிறியா, நான் ரூமுக்குள்ளே வந்தது நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லி,
பார்த்ததுனால தானே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம் கேட்டோன்னே சுகா பார்த்துட்டு, என்னடா சொல்கிற? ஆமாண்டா, அன்றைக்கி நானும் ரியாவும் அன்றைக்கி ஜெஷியை பார்க்க வந்த டைமில் இவ அன்றைக்கி ரூம்குள்ளே வந்தா. அன்றைக்கி நான் சொல்லலான்னு உரம்புச்சுல, அவள் வேறு என்னெல்லாமோ பேசி எனக்கு திசையை திருப்பி விட்டா எங்கள் மேலேயே அப்படிங்கிற மாதிரி ஆரம் பார்க்குறான். அப்போ அவள் பார்த்துட்டு, இங்கே பாரு, தேவையில்லாததெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே, மச்சான் அப்படி உனக்கு டவுட்னு இந்த ஃபோட்டோவை நீயே பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போதுல, இப்போ சுகா அந்த ஃபோனை வாங்கி பார்க்குறான். இது என்னென்னா, மின்ஷி வந்து தொட்டிலில் இருக்கிறா. அந்த மின்ஷியோட பிக் வந்து ஆரம் எடுத்திருப்பாரு. அந்த பிக்கில் ஜெஷி கூட வந்து சோஃபி பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ இதை பார்த்துட்டு, அன்றைக்கி நீ ரூமுக்குள்ளேயே வரலன்னு சொன்னால், அப்போ இந்த ஃபோட்டோ என்ன அப்படின்னு சொல்லும்போதுல, இல்லை அவன் பொய் சொல்கிறான், பொய் 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 அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிகிட்ருக்குறான். அந்த நேரத்தில் நீ ஒயன் வந்து அப்படியே சவுண்டில் டிஸ்ட்ராக்ட் ஆகி அவள் எழும்புறா. அவள் எழும்பி மாமா அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. அப்போ நேராக சுகா பக்கத்தில் போய்ட்டு, ஒயன் உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு தலையை தொட்டு தொட்டு பார்க்குறான். அவள் பார்த்துட்டு, எனக்கு ஒன்றும் ஆகலை மாமா, மின்ஷிக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. மின்ஷிக்கு ஒன்றும் ஆகலை, மின்ஷியை நான் பிடிச்சிட்டேன், உனக்கு ஒன்றும் இல்லைல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் அப்படியே க்ளோஸாக வரான். அப்போ உடனே சோஃபி பார்த்துட்டு, என்ன பண்ணிகிட்ருக்க சுகா நீ அப்படிங்கிற மாதிரி அவன் கத்துறான். அப்போ உடனே அப்போ சுகா பார்த்துட்டு, வாயு மூடுறியா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இப்போ உடனே பார்த்துட்டு, என்னாச்சு மாமா, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே ஷோல்டரில் சாய்ச்சிக்கிறான். அப்போது ஒயன் வந்து பார்த்துட்ருக்குறா. அப்போ சோஃபி பார்த்துட்டு, ஆரம் தேவையில்லாமல் நீ பேசிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி அவள் கத்துறா. அப்போ ஆரம் பார்த்துட்டு, உண்மையை தான் சொல்கிறேன், அன்றைக்கி நானும் ரியாவும் குழந்தைய பார்க்கறதுக்கு வந்திருந்த டைமில் நீ சோஃபியை பார்க்க உள்ளே வந்த, அதை நானும் பார்த்தேன். சரி அக்கா தங்கச்சிக்கு நாங்கள் கொஞ்சம் கேப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் ரியாவும் வெளியே போனோம். அன்னைக்கு என்னெல்லாம் போய் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சோஃபி பார்த்துட்டு, ஆரம் நீ தேவையில்லாததை பேசிகிட்டு இருக்கிற ஆரம், நான் எங்கடி தேவையில்லாமல் பேசினேன்? அன்றைக்கி நாங்கள் 2 பேரும் குழந்தைய பார்த்துட்டு உங்கள் 2 பேர்த்துக்கும் சரி நீங்கள் பேசிட்டு போங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் வெளியே போனதுக்கு, கடைசியில் நாங்கள் 2 பேரும் வெளியே போனதுனால தான் ஜெஷி இறந்தேன்னு சொல்லிட்டு அந்த பழியை எங்கள் 2 பேர்த்து மேலேயே நீ தூக்கி போட்ட. அப்போ எவ்வளோ பெரிய கிரிமினலாக இருப்ப நீ அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஆமாம் உண்மை தானே, ஜெஷி நீங்கள் ஒத்தையில் விட்டுட்டு போனதுனால தானே அவள் ஃபிக்ஸ் வந்து இறந்தா, பொய் சொல்லாதடி, நீ தான் ஏதோ பண்ணியிருப்ப அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆரம் பல்ல கடிக்கிறான். அப்போ சோஃபி சுகாவை பார்த்துட்டு, சுகா ஆரம் சொல்கிறது எதுவும் நம்பாத, அவன் சொல்கிறதெல்லாம் போய், அவன் தான் ஏதோ பண்ணிக்கிட்டு கடைசியில் என் மேலே பழிய தூக்கி போட்டுட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஒயன் பார்த்துட்டு, யார்டி பழிய தூக்கி போடுறா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்து கேட்குறீங்க. அப்போ சோஃபி பார்த்துட்டு, ஏய் தேவையில்லாமல் திமிரா பேசாதடி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, திமிரா பேசுகிறேன்னா, ஏய் மனசாட்சி தொட்டு சொல்லு, நானும் மின்ஷியும் ஷாப்பிங் முன்னாடி இருக்கும்போதுல மின்ஷியை ரோட்டில் பிடிச்சி தள்ளி விட்டது யாரடி அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே சுகாவுக்கு ஷாக்காக இருக்குது. சுகா அப்படியே ஒயனை பார்க்குறான். அப்போ ஒன்று சோஃபி பார்த்துட்டு, ஏய் தேவையில்லாததெல்லாம் பேசாதடி, ஏய் நீ என்னை கூப்பிட்ட, டக்குன்னு திரும்பி பார்க்கும்போதுல மின்ஷி நீ தானடி ரோட்டில் பிடிச்சி தள்ளி விட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏய் என்ன ஓவரா பண்ணுறியா, ஏன் அக்கா குழந்தைய நானே எப்படி தள்ளி விடுவேன், ஹே கூட பிறந்த அக்காவையே கொன்னவா தானடி நீ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ சுகா உங்களை ஷாக்காக பார்க்குறான். அப்போ உடனே நீங்கள் பார்த்து சுகாவை பார்த்துட்டு, மாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சுகாவை பார்க்குறீங்க. அப்போ சுகா பார்த்துட்டு, ஒயன் என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியல, ஆனால் நீ ஏதோ சொல்கிற, ப்ளீஸ் தயவு செஞ்சு எதுவும் மூடி மறைக்காமல் என்கிட்ட உண்மையை சொல்லிடு ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ நீங்கள் பார்த்துட்டு, அது ஒன்றும் இல்லை மாமா, அன்னைக்கு குழந்த பிறந்திருந்த டைமில் நான் ஜெஷிக்கு கால் பண்ணியிருந்தேன் மாமா. அப்போ ஜெஷி என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன நடந்துச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகிறீங்க. ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்திருக்குன்னா, ஆரம்கிட்டேயும் ரியாக்கிட்டேயும் ஜெஷி பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அந்த நேரம் குழந்தைய கொஞ்சிட்டு இருக்கும்போதுல சோஃபி உள்ளே வந்து அவள் பேசிகிட்டு இருந்திருப்பா. இதை பார்த்துட்டு ஆரம் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அந்த குழந்தைய வந்து அப்படியே ஃபோட்டோ எடுக்கும்போதுல இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறது வந்து ஃபோனில் ஃபோட்டோவாட்ட ஆரம் வந்து ஒரு சின்ன பிக் எடுத்திருப்பாரு. பிக் எடுத்துகிட்டு ரியாவை பார்த்து, சரி அவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்களா இருக்கும், நம்ம வெளியே போய் நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ ரியாவை கூட்டிகிட்டு ஆரம் அப்படியே வெளியே போயிடுறாரு. இப்போ சோஃபி தான் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு அப்படியே வெளியே போகிறா. இப்போது ஜெஷி வந்து அழுதுகிட்டே இருந்திருப்பாங்க. இப்போது உங்ககிட்ட இருந்து தான் ஃபோன் கால் வருது. அப்போ ஜெஷி எடுத்து காதில் வச்சுட்டு, ஒயன் அப்படிங்கிற மாதிரி ஜெஷி அழுதுகிட்டே கூப்பிட்றாங்க. அப்போ உடனே பார்த்துட்டு, ஐயோ ஜெஷி என்னாச்சு, இதை வயிறு வலிக்குதா என்ன, மாமா பக்கத்தில் இல்லையா, அத்தை மாமா யாரும் பக்கத்தில் இல்லையா, நான் வேணா மாமாவுக்கு அப்படின்னு சொல்ல, இல்லை ஒயன் எனக்கு எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஜெஷி வந்து அழுகுறாங்க. அப்போ நீங்கள் பார்த்துட்டு, ஐயோ ஜெஷி என்னாச்சு ஜெஷி அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, ஒயன் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, சொல்லுங்கள் ஜெஷி, எதுவாக இருந்தாலும் நான் பண்ணுறேன், என்னாச்சு உங்களுக்கு, எதுக்கு அழுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ தான் என்னை பார்க்கறதுக்கு சோஃபி வந்தா.
சோஃபி வந்து அவள் பேசின எல்லா விஷயத்தையும் அப்படியே ஒயன்கிட்ட சொல்லிவிட்டு அவள் ட்ரிப்ஸில் எனக்கு பாய்சன் கலந்துட்டா, எனக்கு தெரியும், நான் இனி உயிர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஐயோ அப்படி சொல்லாதுங்க ஜெஷி. இல்லை ஒயன், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணா, என் கண்ணத்தை கொண்டும் என் குழந்தைய மட்டும் அவகிட்ட கொடுத்துடாத. என் குழந்தைய நீயே பத்திரமா பார்த்துக்கோ ஒயன். சுகாவையும் பார்த்துக்கோ. கண்டிப்பாக சுகா உடஞ்சிருவார். நீ தான் கொஞ்சம் அவர் பத்திரமா பார்த்துக்கணும் ஒயன். ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் பண்ணடி அப்படிங்கிற மாதிரி அவங்க ஜெஷி உங்ககிட்ட அழுதுருப்பாங்க. அப்போ நீங்கள் பார்த்துட்டு ஜெஷி ஜெஷி உங்களுக்கு எதுவும் ஆகாது, நான் பார்க்குறேன், நான் மாமா கிட்டே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இது எக்காரணத்தை கொண்டும் சுகா கிட்டே சொல்ல வேண்டாம். இப்போதைக்கு இந்த விஷயத்த சுகா கேட்டால் சுகா உடஞ்சிருவார். இதை நீ சுகா கிட்ட சொல்லாத. நீ 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 என் குழந்தைய மட்டும் பார்த்துப்பேன்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுவோயன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, உங்களுக்கு வேறு வழியே இல்லை. சரி நான் பார்த்துக்கிறேன், பட் நீங்கள் அப்படின்னு சொல்லும்போதுல ஓயன் எனக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுது ஓயன். என் குழந்தைய பக்கத்துலேருந்து வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், அது என்னால் முடியாமல் போச்சு. ஆனால் என் கண்ணத்தை கொண்டு என் குழந்தைய சோஃபிக்கிட்ட கொடுத்துறாத. அப்புறம் சுகா அவளுக்கு வேணுங்கிறதுக்காக என் குழந்தைய கூட கொள்றதுக்காக தயங்க மாட்டான். என் கண்ணத்தை கொண்டு என் குழந்தைய மட்டும் காப்பாற்றிடுவோயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சத்தியம் வாங்கிட்டு அவங்க அப்படியே செத்துருப்பாங்க. இது அவ்வளோத்தையும் இப்போ நீங்கள் சுகா கிட்ட சொல்கிறீங்க. சுகாவுக்கு இடியே விழுந்த மாதிரி இருக்குது. அவர் அப்படியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாரு. அவர் பார்த்துட்டு சோஃபி என்ன சோஃபி இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சுகா அப்படி கோவத்தில் கேட்குறாரு. அப்போ ஒன்று பார்த்துட்டு ஆமாம் நான் தான் அதெல்லாம் பண்ணினேன், பின்ன என் அக்காளுக்கு ஒவ்வொரு வாழ்க்கையும் கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஒவ்வொரு விஷயத்துலையும் அவளை என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? அவளுக்கு எந்த வித சந்தோஷமும் கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவளை எவ்வளோ தூரம் நான் டார்ச்சர் பண்ணியிருக்கேன் தெரியுமா? ஆனால் அவள் கல்யாணம் பண்ணிட்டு உன் கூட சந்தோஷமாக வாழ்ந்தா நான் விட்டுருவேனா? இந்த சந்தோஷமான வாழ்க்கை எனக்கு கிடைக்கணும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் அன்றைக்கி ஜெஷியை கொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து இப்போ தான் அவளோட வில்லத்தனம் வெளியே தெரியுது. ஆனால் சோஃபி நீ இப்படி இருப்பேன்னு எதிர்பார்க்கல. நான் இப்படி தான், அவள் சந்தோஷமாக வாழக்கூடாதுங்கிறதுக்காக தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் ஓகே சொன்னேன். ஏன்னா உன்னை பற்றி நான் வெளியே விசாரிக்கும் போச்சுல, நீ ரொம்ப ரூடு, யாருக்கும் அடங்க மாட்டேன், எதுவாக இருந்தாலும் எரிஞ்செறிஞ்சு பேசுவேன், எரிஞ்செறிஞ்சு விழுவான்னு கேள்விப்பட்டதுனால தான் என் அக்காவை கெட்டி கொடுக்கறதுக்கு நான் சம்மதித்தேன். ஆனால் என் அக்காவை தங்கத்தட்டில் வச்சு தாங்குற மாதிரி நீ தாங்கினல, எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. அதான் அவளுக்கு அந்த வாழ்க்கை கிடைக்கக்கூடாது, எனக்கு கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதனுக்காக தான் என் அக்காவை கொன்னேன். இந்த விஷயத்த சாகிறதுக்கு முன்னாடி ஜெஷிக்கிட்டே நான் சொன்னேன். அன்றைக்கி ஆரம் சொன்னது உண்மைதான். அன்றைக்கி ஆரம் உள்ளே இருக்கும் பட்சத்தில் நானும் ரூமில் தான் இருந்தேன். ஆரம் வெளியே போனதுக்கு பிறகு தான் அவகிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னேன். அவள் கோவப்பட்டா, தேவையில்லாததை பண்ணாதுன்னு சொன்னான். என்ன பண்ணுறது, டூ லேட். நான் ஆல்ரெடி அந்த ட்ரிப்ஸில் விஷயம் இன்ஜெக்ட் பண்ணிட்டேன். அதனால் அவளால் எதுவும் பண்ண முடியலை. இந்த விஷயம் அவட்ட சொன்னதுக்கப்புறவு பாவம் மனசு நொந்துட்டா. அவள் அப்படி செத்துருவான்னு நினச்சிட்டு நானும் வெளியே வந்தேன். நான் நினச்ச பிளான் அவ்வளோ சக்ஸஸ் ஆச்சு. ஒன்று அடையணுங்கிறதுக்காக 3 வருஷம் வெயிட் பண்ணேன். ஆனால் இந்த ஒயன் குறுக்க வந்துட்டா. அதான் இந்த 1 மந்த்தாக ஒயனை சாகடிக்கணுங்கிறதுக்காக எவ்வளவோ பிளான் பண்ணேன். ஆனால் ஒன்றும் வழியாகலை. அடிக்கடி இந்த குட்டி வாத்து தான் குறுக்க வந்துட்டு இருந்துச்சு. அதான் இன்றைக்கி ஷாப்பிங் மாலுக்கு போகிற கேப்பில் என் அக்கா 10 பிள்ளையும் கொன்னுடலான்னு பிளான் போட்டு ஒயன் மேலே பழைய தூக்கி போடலான்னு சொல்லிட்டு தான் ஒயனை கூப்பிட்டுட்டு மின்ஷியை பிடிச்சி ரோட்டில் தள்ளினேன். இதை எப்படியோ ஒயன் சுதாரிச்சுட்டு மின்ஷியை காப்பாற்றிட்டா. இருந்தாலும் அவன் ஆக்சிடெண்ட்டில் போகும்போதுல ஸ்பாட்லேயே செத்துருவான்னு நினச்சேன். ஆனால் உயிரோடி வந்துட்டான். என் பிளான் எல்லாம் போச்சு அப்படிங்கிற மாதிரி அவள் அப்படியே டென்ஷன் ஆறா. இதை சுகா பார்த்துட்டு போயும் ஒன்றை போய் நம்பினேன் பற்றியா, என்ன சொல்லணும்டி, உன்னை யாரப்ப என்ன நம்ப சொன்னா? நல்ல வேலை ஆரம் சொன்ன உடனே நான் ஒயனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஓகே சொன்னேன். நல்ல வேலை ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கலே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ சுகா சொல்லிட்டு இருக்கான். அப்போ பார்த்துட்டு உன்னை நிம்மதியாக வாழ விடுவேன்னு நீ நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்குறா. அது எனக்கு தெரியும்டி, நீ இதுக்கு மேலே என்ன நிம்மதியாக வாழ விட மாட்டேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னால் பண்ண முடியும்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போது சுகா தான் ஹோபி
அப்படிங்கிற மாதிரி அவன் கூப்பிடுறான். இப்போ இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு ஆரம்புக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அவன் இது வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்த உடனே சுகாவை தனியாக கூட்டிகிட்டு போய் இதெல்லாம் பேசியிருப்பான். அந்த ஃபோட்டோஸ்லாம் காட்டி அவன் பேசியிருப்பான். அப்போது ஒரு சின்ன டவுட்டு ஆல்ரெடி சுகாவுக்கு இருந்திருக்கும். ஓகே, சோஃபி வரட்டும், அவகிட்ட பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சுகா வந்து வெயிட் பண்ணியிருப்பார். ஆனால் இவ்வளோ தூரம் நடந்திருக்குங்கிறது சுகா எதிர்பார்த்துருக்க மாட்டார். இருந்தாலும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஹோபிகிட்ட சொல்லி ஆல்ரெடி போலீஸை கூட்டிகிட்டு வர சொல்லியிருப்பார். இப்போ ஹோபி வந்து போலீஸை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. இப்போ அவள் பார்த்துட்டு, சுகா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் சுகா, ஃபஸ்ட்டு போலீஸ் ஒன்று விடுதான்னு பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே ஆரம் வந்து ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணியிருப்பார். இப்போ அந்த ரெக்கார்டையும் போலீஸ்கிட்ட கொடுத்துட்டு இப்போது அவளை அப்படியே பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்போ சுகா உங்களை திரும்பி பார்த்துட்டு, தேங்க்ஸ் வயன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எதுக்கு மாமா? ஸ்டார்டிங்கில் நீ ஏன் வாண்டடாக வந்து மின்ஷியை பார்த்துட்ருக்கங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. எங்கள் அம்மாக்கிட்டேயும் நான் கேட்டேன், ஆனால் எங்கள் அம்மாவுக்குமே அதோட ரீசன் தெரியலை. ஆனால் இப்போ தான் எனக்கு தெரியுது, ஜெஸ்ஸி உங்ககிட்ட சொல்லியிருக்காங்கிற விஷயம். ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்லடி. மாமா ஜெஸ்ஸிக்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டேன் மாமா, சரி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே உங்களை பக்கத்தில் வந்து அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. உங்களுக்கு அது நியூ ஃபீலாக இருக்குது. அப்போ நீங்களும் அப்படியே பேக் ஹக் சுகாவை பண்ணுறீங்க. சுகா அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி அழுதுட்டு, தேங்க்யூ வயன், தேங்க்யூ ஸோ மச் டி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் பார்த்துட்டேன், சரி விடுங்க மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அப்படியே வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆயாச்சு. அப்படியே ஒரு 1 வீக் ஸ்கிப் ஆகிருக்கும். சுகா கொஞ்சம் டல்லாகவே இருந்திருப்பார். நீங்களும் சரி ஓகே மாமா கொஞ்சம் நல்லா சரியாயிருவார் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் விட்டுருப்பீங்க. சுகாவை டிஸ்டர்ப் எதுவும் பண்ணியிருக்க மாட்டீங்க. சுகா 1 வீக்காக ஆஃபீஸ்க்கும் போயிருக்க மாட்டார். இப்போ ஒரு நாள் தான் நீங்கள் வந்து அப்படியே ரூமில் படுக்கலாம் அப்படின்னு வந்திருப்பீங்க. அப்போ சுகா பார்த்துட்டு, மின்ச்சியங்க இன்றைக்கி என்னன்னு தெரில, அத்தை கூட தூங்குறேன்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி படு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்களும் அப்படியே படுத்துக்கிறீங்க. இப்போ சுகா அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து, ஒயன் நான் உன்னை கஷ்டப்படுத்துகிறேனாடி அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, என்னாச்சு மாமா உங்களுக்கு? நீங்கள் எனக்கு கஷ்டம் எதுவும் படுத்தலையே மாமா, ஏன் இப்படி கேட்குறீங்க? இல்லைடி, எனக்கு என்னமோ உன்னை கஷ்டப்படுத்துகிறேன்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். மாமா எதையும் போட்டு குழப்பிக்காதுங்க மாமா, படுங்க அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு நீ வேணும்டி அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை எனக்கு புரியலை, எனக்கு நீ முழுசாக வேணும்டி அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, நான் உங்களோடவா தானே, எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, எடுத்துக்கட்டுமா? எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அப்படியே சுகா உங்களை டைட்டாக ஹக் பண்ணி அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படியே உங்களுக்குள்ளே அப்படியெல்லாம் நடக்குது. இப்படியே தான்டா உங்கள் டேஸ் எல்லாம் இப்படியே ஹாப்பியாக ஸ்கிப் ஆகிட்டுருக்குது. இப்போ ஃபைனலி ஒரு 11 மந்த் கழித்து தான் காட்டுறோம். இப்போது ஹாஸ்பிட்டலில் தான் நீங்கள் கத்துறீங்க. சுகா அப்படியே அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வெளியே நின்றுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, அச்சோ அச்சோன்ட்டு. அப்போது சுகாவோட அம்மா பார்த்துட்டு, டேய் தாங்க முடியலடா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. சும்மா இருமா, நானே ஒயன் கத்துறாளேன்னு பார்த்துட்ருக்கேன். டேய் ஜெஷிக்கும் நீ இப்படி தான்டா பார்த்துட்டு இருந்தேன். போமா, அவன் வழி அவனுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ சுகாவோட அம்மா வந்து பார்த்துட்டு, உங்கள் அப்பா மாதிரியா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி மின்ச்சியை பார்த்து கேட்குறாங்க. இப்போ மின்ச்சி வந்து வளர்ந்துருப்பா, அதாவது அவள் வந்து ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டா. அவள் பார்த்துட்டு, பாட்டி அப்பா அப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, நீ எதுவும் சொல்லலாம், எது கேட்டாலும் என் அப்பா அப்படி என் அப்பா இப்படின்னு சொல்லிட்டு நீ பார்த்து சொல்லுவேன், நீ எதுவும் பேசாத அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்போ மின்ச்சி பார்த்துட்டு, பாட்டி என் வாயை எதுக்கு நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி மின்ச்சி கேட்குறா. அப்படிங்கிற மாதிரி மின்ச்சி கேட்டோன்னே, ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மின்ச்சியை டைட்டாக ஹக் பண்ணி அப்படியே சுகாவோட அம்மா கிஸ் பண்ணுறாங்க. பார்த்துட்டு, என் பாட்டினா என் பாட்டி தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சிட்ருக்காங்க. இப்போ குழந்தை அழுகிற சவுண்டு தான் சுகாவுக்கு இப்போ தான் மூச்சே வந்த மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே குழந்தைய தூக்கிட்டு வெளியே வராங்க. அப்போ சுகா பார்த்துட்டு, உங்களுக்கு பாய் பேபி பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் வந்து சுகா கையில் கொடுக்குறாங்க. அப்போ பார்த்துட்டு, சொல்லும் இப்படி சொல்லும் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சுகா அப்படியே அந்த குழந்தைய பார்த்து அப்படியே கிஸ் பண்ணுறாரு. இப்போ மின்ச்சி பார்த்துட்டு, டாட்டா டாட்டா காமிங்க காமிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்படியே சுகா கீழே தாத்துட்டு, உனக்கு தம்பி பிறந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, தம்பி தம்பி அப்படிங்கிற மாதிரி மின்ச்சி பக்கத்துலேருந்து அப்படியே கொஞ்சிக்கிட்டு இருக்கிறா. இப்போ அப்படியே டாக்டர் வெளியே வராங்க. அப்போ சுகா பார்த்துட்டு, டாக்டர் ஒயன் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே, அவங்க ஆள் ஓகே, நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ அப்படியே மின்ச்சியை கூட்டிகிட்டு தான் சுகா அப்படியே உள்ளே போகிறான்.
இப்போ நீங்கள் மயக்கத்தில் இருக்கீங்க. அப்போ சுகா உள்ள வரக்கூடிய சவுண்ட் உங்களுக்கு கேட்குது. நீங்கள் அப்படியே ஸ்லோவாக கண்ணை ஓப்பன் பண்ணுறீங்க. இப்போ சுகா தான் அப்படியே உங்கள பார்த்துட்டு, "எப்படி இருக்க? உனக்கு ஓகே தானே?" அப்படிங்கிற மாரி சொன்னோன்னே, "எனக்கு ஓகே தான். என்ன குழந்த? ம் பாய் பேபிடி." அப்படிங்கிற மாரி சொன்னோன்னே அவங்க அப்படியே ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ மின்ஷியும் பக்கத்தில் வந்துட்டு, "அம்மா தம்பி தம்பி." மின்ஷி அந்த பெட்டில் ஏறிக்கிறா. அப்போ நீங்கள் பார்த்துட்டு, "ஆமாம் உனக்கு தம்பி பிறந்திருக்கான்" அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பையனையும் அந்த குழந்தையும் பார்த்து அப்படியே ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே மின்ஷி பார்த்துட்டு, "நானு நானு" அப்படிங்கிற மாதிரி அவளும் கிட்ட வந்து அவளும் கிஸ் பண்ணிக்கிறா. அப்படியே நீங்களும் சுகாவும் பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. ஓகேடா, இது ஒரு நல்ல ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ என் ஸ்டோரியை லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும். அண்ட் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். எனக்கு வந்து 400 சப்ஸ்கிரைபர்ஸ். நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ வரும் அப்படின்ட்டு. அண்ட் தேங்க்யூ. நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க. பட் ஷார்ட்ஸ்க்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் என்னுடைய ஸ்டோரிக்கும் கொடுங்கடா. நான் ஏதாவது இதில் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் குழந்தையோட வாய்ஸ் வந்து நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் குழந்தையோட வாய்ஸும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, இல்லைக்கா இது நல்லா இல்லை அப்படின்னா சொல்லிடுங்க. நான் வந்து நெக்ஸ்ட் டைம்லேருந்து இந்த குழந்தை வாய்ஸை ட்ரை பண்ணாமல் இருப்பேன். அண்ட் ஓகேடா, பாய், லவ் யூ.